இந்தியா. இந்தியாவில் எல்லா கிராமத்திலும் நூக் அண்ட் கார்னர்ல அப்படின்னா ஏழைகளுக்கு கூட யூஸ் பண்ண முடியற பொருள் இருக்கிற ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆர்சிஎம் மட்டும்தான், வேற ஒரு கம்பெனி இல்லை. ഏറ്റവും അധികം പെനിട്രേഷൻ சின்ன சின்ன கவுண்டர்கள் அதே மாதிரி என்ன சொல்லலாம் எல்லாத்திலும் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் நம்பர் 1 ஆர்சிஎம் மட்டும்தான், வேற எங்கேயும். இது வந்து நான் சொல்றது கிடையாது, நீங்க வந்து ஜெர்மனியில கேட்டு பாருங்க, நீங்க அமெரிக்காவில் இருக்கிற ஆளுங்க கிட்ட போய் கேட்டு பார்க்க சொல்லுங்க, அவருக்கு கூட சேம் ஆன்சர் தான் கிடைக்கும், ஆர்சிஎம். திஸ் இஸ் a big thing. இது வந்து கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த பிசினஸ் நான் வரும்போது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆர்சிஎம்ல எதுக்கு நான் பண்ணங்கிறது, எதுக்கு நான் வந்து துபாய் வேலை விட்டு இந்த பிசினஸ் பண்ணங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்காங்க. ஆனா மெயின்லி வந்து நான் சொல்ற விஷயம் அந்த காலகட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட தாட் ப்ராசஸ் வந்தது இன்கம் தான். இன்கம் காசு எவ்வளவு, ஏன்னா பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு வேலை விட்டு அந்த காசு வேணாம் சொல்லி தான் இங்க வந்திருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து காசு பார்க்கணும். ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க யாருமே நிறைய ஆளுங்க வந்து யோசிக்காத ஒரு விஷயம் தான் தெரியுமா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஆளுங்க இந்த பிசினஸ்ல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் தெரியுமா பாபு சார், இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற காசு வந்து வேணும்னா நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். இந்த மாதம் 10,000 ரூபாய் கிடைக்கிறேன்னா அடுத்த மாதம் நீங்க நினைச்சா அது 20,000 ஆக்க முடியும். நீங்க சொல்லுங்க, இந்தியாவில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு வேலை இருக்கா இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு இந்த மாதம் கிடைச்ச காசுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா இல்லைங்க டபுள் காசு வந்து அடுத்த மாதம் எனக்கு இன்கம் கிடைக்கணும்னா எனி அதர் ஜாப் ஏதாவது ஜாப் வேலைக்கு எடுக்கும். ஆனா ஆர்சிஎம்ல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, இஃப் யூ வாண்ட் நீங்க நினைச்சா இன்னைக்கு வந்து என்னோட டீமிலே 10 பேர் 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றேன்னா நான் அடுத்த மாதம் என்ன பண்ணலாம், அந்த 10 பேருக்கிட்ட ஒவ்வொரு ஆளுங்களை கொண்டு வர சொன்னா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கலி എന്തായി இந்த 10,000 வந்து 20,000. இட்ஸ் வெரி சிம்பிள். இது வந்து யாருக்கு பண்ண முடியும், நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துல. அதுக்காக வந்து நீங்க நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் வேணாலும் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ப்ரமோட் பண்ணலாம். நீங்க வேணா உப்பு ப்ரமோட் பண்ணணும், உப்பு ப்ரமோட் பண்ணலாம். நீங்க இந்த ஜியோவிட்டா பிளஸ் ப்ரமோட் பண்ணலாம், ஜியோவிட்டா பிளஸ் ப்ரமோட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த கேவிட்டோ டூத்பேஸ்ட் இருக்கு, டூத்பேஸ்ட் ப்ரமோட் பண்ணலாம், டூத்பேஸ்ட் ப்ரமோட் பண்ணலாம். எவ்வளவு பொருள் நம்ம கையில வச்சிருக்காங்க. திஸ் இஸ் த ஒன் திங். ஏன்னா இது வந்து நான் துபாயில எத்தனை வருஷம் ஆகி இருந்தாலும் என்னால பண்ண முடியாத விஷயம். நெக்ஸ்ட் மந்த் வேணும்னா எனக்கு என்ன பண்ண முடியும், ஐ கேன் டபுள் த இன்கம். இது எனக்கு இல்ல இப்போ வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்காங்க மேடம். ஃப்ரம் திஸ் இயர் இந்த வருஷத்துல இருந்து துபாயில் இல்லை, ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஃப்ரம் 2026 ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கு. இனிமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண அவ்வளவுதான். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, நார்மலி வந்து நான் வேலை செய்யும்போது நம்ம எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலை செய்யும்போது அதோட பெனிஃபிட் வந்து யாருக்கு போகுது, நான் யாருக்கு வேலை செய்யறாங்க, எனக்காக இல்லை. ஏன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அதோட பெனிஃபிட் வந்து என்னோட ஓனருக்கு மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு வந்து எல்லா மாதமும் கிடைக்கிற அந்த சேலரி மட்டும்தான் இருக்கும். கருதானே மேடம், நீங்க எல்லாரும் வேலை செய்யற ஆளுங்க தானே. நம்ம வந்து எவ்வளவு நீங்க ஒரு மாதம் வந்து எக்ஸ்ட்ரா நைட்டு தூங்காது நீங்க வேலை பண்ணுங்க, இல்லைன்னா அவர் சொன்னனாலும் நீங்க வேலை செய்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்க போறாங்க, உங்களுக்கு அந்த சேலரி மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இந்த சிஸ்டத்துல வந்து இந்த மாதம் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறாங்க, நான் வந்து எனக்கு வேலை இல்லைனாலும் எனக்கு அமௌண்ட் வரும். அடுத்த மாதம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்தா அதோட இன்கம் அதிகமா எனக்கு வரும். இது வந்து எனக்கு நான் துபாயில இருந்தா கண்டிப்பா எனக்கு கிடைக்க மாட்டேன். இது நான் கஷ்டப்படுற காசு வந்து எங்க கிடைக்குது, எனக்கு தான் கிடைக்கிறாங்க, வேற யாருக்குமே அந்த காசு போல. அப்படின்னா என்னோட டீம் நான் வந்து சாருக்கு உதவி பண்ணும்போது தான் டெஃபினெட்லி வந்து எனக்கு காசு கிடைக்குது, அது வேற விஷயம். பட் டெஃபினெட்லி வந்து நான் போடுற எஃபர்ட்டுக்கு வந்து 100% எனக்கு இன்கம் கண்டிப்பா வருது. அது வந்து எனக்கு வந்து இங்கேருந்து தான் கிடைக்கும், அதே மாதிரி துபாயில இருந்து கண்டிப்பா எனக்கு கிடைக்க போறது. நீங்க நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி நான் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டா பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் சொன்னா என்ன தெரியுமா, பாசிவ் இன்கம் சொன்னா நீங்க வந்து நைட்ல தூங்கும்போது கூட உங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து காசு வந்துட்டு இருக்கு. இதுதான் சிம்பிளான லைன்ல வந்து பாசிவ் இன்கம். சார் நீங்க நைட்டு தூங்குற டைம்ல காசு வரும் உங்களுக்கு. ஆனா ஆர்சிஎம்குள்ள நீங்க வந்து ஆர்சிஎம்மோட ஒரு காமா ரேஷன் எங்க இருக்கு, இந்த காமா ரேஷன் சாப்பிட்டு நீங்க தூங்குங்க, உங்களோட அக்கௌண்ட்ல காசு வந்துட்டு. தட் இஸ் ஆர்சிஎம். அதான் இப்ப சார் ரவி சார் சொன்னேன் இல்ல, நான் வந்து லாஸ்ட் 2025 ஒரு நாள் கூட வேலைக்கு போகல. 2025 நான் வந்து என்ன எனக்கு வந்து சின்ன ஒரு பேக் நம்ம ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் வந்து நான் வந்து இது பெட் ரிட்டர்ன் ஆகிட்டேன். ஸோ அதனால டாக்டர் சொன்னால் நீங்கள் வந்து எங்கேயும் போகக்கூடாது,
யூ ஹேவ் டு ரெஸ்ட் பண்ணணும். வேற மெடிசன் ஒன்றுமே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். அது ரெஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணா கூட மேபி வந்து இது கன்ஃபார்ம் இல்லை, மேபி ரெடி ஆகலாம், இல்லைன்னா வந்து அது பெட் ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு வருஷம் நான் வந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தப்போ கூட என்னோட அக்கௌண்ட்ல வந்து எல்லா மாதமும் ஆர்சிஎம்மோட காசு வந்துட்டே இருந்தா. இது எங்க இருந்து கிடைச்சது? இதுதான் பாசிவ் இன்கம். ஒரு வாட்டி நீங்க வந்து ஒரு டீமே பில்ட் பண்ணா ஆளுங்க எப்படி காசு வந்ததுன்னு கேட்டா வெரி சிம்பிளான விஷயம். என்னன்னு கேட்டா, நான் வந்து இன்னைக்கு நாம எனக்கு வேலைக்கு போகாம இருந்தா கூட மேடம் வந்து வீட்டுல இருந்து டீ குடிக்குவீங்க, கரெக்ட் தானே சார்? அதே மாதிரி ஒரிசாவில் எங்க டீம் இருக்கு. நீ இப்ப மேடம் வந்து டீ குடிக்கலன்னா ஒரிசாவில் யாராவது வந்து சப்பாத்தி சாப்பிடுவீங்க, கரெக்ட் தானே? இன்னைக்கு எல்லா ஆளுங்களும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், உடம்பு சரியில்லை சொல்ல முடியுமா? எப்படியா இருந்தாலும் இந்த பொருளை எல்லாரும் வந்து இந்த ஆல் இந்தியா லெவலில் பர்ச்சேஸ் பண்ணிதான் ஆகணும். அவர் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு காசு வரும், இன்கம் வரும். திஸ் இஸ் த பாசிவ் இன்கம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நல்ல பொருளை ஃபர்ஸ்ட் சாப்பிட வைக்கணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஆட்டோமேட்டிக்கலி வந்து நமக்கு பாசிவ். இப்போ பாருங்க, அந்த கொரோனா காலகட்டத்தில் நான் ஆக்சுவலி துபாய் வேலை விட்டு இங்கே வரும்போது மேக்சிமம் ஆளுங்க என்கிட்ட சொன்ன, நீங்க பண்ற தப்பு, இவ்வளவு பெரிய வேலையில இருக்காங்க, துபாயில இருக்கிறாங்க, இவ்வளவு காசு கிடைக்கிற ஆளு வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த வேலை விட்டு போக கூடாது. அதுவும் ஆர்சிஎம் பண்றதுக்காக நீங்க போக கூடாதுன்னா என்னோட ஃபேமிலி இருக்கிற எல்லா ஆளுங்களும், துபாயில் இருக்கிற என்னோட கம்பெனி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கம்பெனி ஓனர்ஸ் எல்லாரும் இப்படிதான் சொன்னேன். ஆனா கொரோனா காலகட்டம் வந்த டைம்ல இந்த என்கிட்ட போனா சொன்ன எல்லா ஆளுங்களும் வந்து அவரோட வேலை போய் ஊருக்கு வந்து அதே வருஷத்துல வந்து நான் இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல ரூபி பண்ணி கொடுத்தேன். ஏன் தெரியுமா, கொரோனா காலகட்டத்துல வந்து ஆல் இந்தியாவில நம்பர் 1 அப்படின்னு ഏറ്റവും அதிகம் பர்ச்சேஸ் இருந்த கம்பெனி ஆர்சிஎம். ஏன் தெரியுமா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து எக்கனாமிக்கல் ரேஞ்சில் வாங்க முடியாத பொருள், அதுவும் ஆரோக்கியமான பொருள் ஆர்சிஎம் மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. இல்ல அதான் மேடம் உங்களுக்கு தெரியாது, அது தெரிய வைக்கிறதுக்காக தான் மேடம் கொரோனா ஒரு வாட்டி வந்திருக்காங்க, அடுத்தது வர போறது கொரோனா நம்பர் 2. மேடம் டெஃபினெட்லி வரும் மேடம், இது மாதிரி நோய்கள் வந்தது ஆகும். ஏன்னா ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி வைரஸ் வந்து புதுசா வருது இல்ல மேடம், ஆக்சுவலி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாறாங்க. ஆக்சுவலி தட் இஸ் தி திங். இதுக்கு முன்னாடியும் வந்து இதே மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, இந்த மாதிரி இதுவும் பெரிய வைரஸ் வந்திருக்கு. ஆனா அந்த டைம்ல இது எதிர்க்கிறதுக்காக நம்ம பாடியில வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. இப்ப நம்ம பாடியோட பிரச்சனை என்னன்னு கேட்டா, we don't have that antibodies to fight with the germs. ஏன்னா நம்ம டெய்லி நம்ம வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுற ஒவ்வொரு பொருளும் நம்ம பாடியில இருந்து ஆன்டிபாடிஸ் எல்லாம் இப்ப இல்லை. ஏன்னா டெய்லி நமக்கும் தெரியும், நமக்கு ഏറ്റവും நம்ம பாடியில கெமிக்கல் ஃபேக்டரி சொன்னா லிவர் தான். லிவர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் நீங்க வந்து கூகுள் எடுத்து பாருங்க, ഏറ്റവും அதிக ஆளுங்க வந்து இறந்து போறது எப்படி ராஜு சார்? ஃபேட்டி லிவர், லிவர் சிரோசிஸ். அதுவும் முன்னாடி எல்லாம் லிவர் சிரோசிஸ் யாருக்கு வரும்? ஃபுல் டைம் வந்து சரக்கு அடிக்கிற ஆளுங்களுக்கு தான் வருது. இப்போ ഏറ്റവും அதிகம் வருது நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் தான். அதான் மேடம், அப்படின்னா லிவருக்கு ഏറ്റവും பத்தாத ஒரு பொருள்னு சொன்னா ஆல்கஹால் தான். ஆல்கஹால் வந்து 100% வந்து நம்ம பாடி ரிஜெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, நீங்க தண்ணி அடிக்கிற ஆளா இருந்தா அவருக்கு தெரியும், முன்னாடி எல்லாம் நம்ம தண்ணி அடிக்கிற ஆளுங்க வந்து வாந்தி வைக்கும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்தில் வந்து தண்ணி அடிக்கிற ஆளுங்க வாந்தி வைக்கிறது பயங்கரமா கம்மியாயிடுச்சு, தெரியுமா? ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து நம்ம தண்ணி அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவர் எப்படி நம்ம வாந்தி அடிக்கிறது காரணம் என்ன, அவர் எப்படியானாலும் அந்த ஆல்கஹால் வந்து வெளியே தரணுங்கிற அந்த லிவரோட கெப்பாசிட்டி தான் ஆச்சு. அந்த வாந்தி அடிக்கிற ஆளுக்கு வந்து நல்ல சூப்பர் லிவர் இருக்கு, அதனாலதான் வந்து வாந்தி அடிக்கிறாங்க. இப்ப வாந்தி அடிக்காத காரணம் என்னன்னு கேட்டா, டெய்லி வந்து அதிலும் பெரிய விஷம் தான் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த ஆல்கஹால ஒண்ணுமே இல்லை, வாங்க லிவர் சொல்றாங்க, அவ்வளவுதான். கரெக்ட். இதுதான் ஆக்சுவலி வந்து நான் வந்து கொஞ்சம் காமெடியா சொன்னேன், ரியல் திங். இதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து ஆல்கஹால் சாப்பிடுறது ஆளுங்க வந்து ஆளுங்க சொல்றீங்க, அம்மா சூப்பர் கெப்பாசிட்டி பாருங்க, நான் வந்து தண்ணி அடிச்சாலும் வந்து எனக்கு உண்மை இல்லைன்னு. ஆக்சுவலி அவரோட வேலையே செய்யல. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அது எதுக்கு வேலை செய்யறதுன்னு கேட்டா, நம்ம வந்து வெளி மார்க்கெட்ல இருந்து வாங்கி சாப்பிடுற பொருளுக்கு தான் அதுக்கு காரணம். ஸோ அதனால இந்த மாதிரி பிசினஸ்ல வந்து நமக்கு பண்ண முடியும். அப்படின்னா ஆர்சிஎம் பிசினஸ் நம்ம பண்ண முடியுற விஷயம் என்ன கேட்டா, நல்ல பொருள் வந்து ஆளுங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த பிசினஸ்ல வேற ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சு, இப்போ நான் வந்து ஆல்ரெடி பிசினஸ்ல இருந்தாங்க. இந்த பிசினஸ்ல வந்து நான் பார்த்த விஷயம் டைம் மல்டிப்ளிகேஷன். தெரியுமா டைம் மல்டிப்ளிகேஷன்?
உலகத்துல வந்து இப்போ எனக்கு வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன் இல்லைன்னா வந்து நான் ஒரு வேலையில இருக்கேன்னா என்னோட இன்கம் அதிகமாகணும்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? நான் வந்து அதிக டைம் வேலை செய்யணும். கரெக்ட் தானே? ஹார்ட் அதிக டைம் வேலை செய்யும். இல்லைன்னா ஏன் கூட 10 எம்ப்ளாயிஸை வச்சு அவரு வேலை செய்யணும். ஆனா எம்ப்ளாயிஸை வைக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? காசு செலவு இருக்கு. ஆனா இந்த பிசினஸ் நீங்க பாருங்க, வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான ஆளுங்க என்னோட ஒரே நோக்கத்துல, நான் எதுக்காக ஆர்சிஎம் பிசினஸுக்கு இருக்கோ அதே நோக்கத்துல வந்து கோடிக்கணக்கான ஆளுங்க என் கூடயே வேலை செய்யறாங்க வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். டைம் மல்டிப்ளிகேஷன் பாருங்க. இப்போ வந்து ஒரு நபரை இப்போ 8 மணி நேரம் வேலை செய்யறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் வந்து ஒரு நபரை வேலை செய்யறாங்க வந்து ஒரு 300 நாள் அப்படின்னா ஒரு வருஷத்துல வந்து இப்போ வந்து 300 நாள் வேலை செய்யறாங்க. இன்ட்டு 40 40 வருஷம், ஒரு 40 இயர்ஸ், 40 வருஷம் 300 நாள்ல வேலை செய்யறாங்க. 8 மணி நேரம் வேலை செய்தா கூட ஆல்மோஸ்ட் வந்து 96,000 ஹவர்ஸ் தான் அவரோட டோட்டல் அவரால் வேலை செய்ய முடியும். புரியுதா சார்? 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க, 300 நாள் வேலை செய்யறாங்க, 40 வருஷம் கண்டினியூஸா நீங்க வேலை செய்யறாங்க. அப்படி செய்தா கூட 96,000 ஹவர்ஸ் மணிக்கூர் வந்து மணி நேரம் உங்களால வேலை செய்ய முடியும். ஆனா நீங்க பாருங்க, இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ரிலையன்ஸ், மேக்டொனால்ட்ஸ், இல்ல கேஎஃப்சி, மேக்டொனால்ட்ஸ் இருக்கு. மேக்டொனால்ட்ஸுக்கு வந்து 45,000 ஸ்டோர்ஸ் இருக்கு. இதே 45,000 ஸ்டோர்ஸ் 8 மணி நேரம் வேலை செய்யும் போது ஒரே நாள்ல வந்து 36,000 ஹவர்ஸ் வேலை நடக்குது. புரியுதா? அப்படின்னா நார்மலி வந்து நம்ம 40 வருஷம் வேலை செய்தாதான் 96,000 ஹவர்ஸ் வேலை செய்ய முடியும். அதோட காசு தான் நமக்கு கிடைக்கும். ஆனா நிறைய பிரான்ச்சஸ் இருந்தா எனக்கு என் வேலை பண்ற மாதிரி என்னோட சேம் வேலை பண்ற நிறைய ஆளுங்க என் கூட இருந்தா ஒரே நாள்ல வந்து இவ்வளவு 96,000 ஹவர்ஸ் எனக்கு கிடைக்கும். அதனாலதான் இன்னைக்கு வந்து டைமண்ட் சுரேந்திரவர் சாருக்கு பெர் டே பெர் மந்த் வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்கம் வருது. This is the only thing we need to do. இது வந்து எங்க நடக்கும்? நான் துபாயில இருந்தா கிடைக்குமா? ஆர்சிஎம் பிசினஸ் இருந்தா தான் கிடைக்கும். எஸ்பெஷலி வந்து நம்ம பிசினஸ்ல வந்து ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, நம்ம கையில் இருக்கிற பொருள் வந்து இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட், ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ற பொருள் கிடையாது. இது வந்து சோப்பு நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டான? டீ வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம சாப்பிட போறாங்க. டூத் பிரஷ் வந்து நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ண போறாங்க. எல்லா பொருளும் நம்ம எடுத்தாலும் டெய்லி வந்து ரிப்பீட் பர்ச்சேஸ் இருந்துதான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம டைம் மல்டிப்ளிகேஷன் நடக்கணும்னா அதுக்கும் வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எது? நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் தான், வேற பிசினஸே கிடையாது. சார் புரியுதா? அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் பார்த்த விஷயம், நான் வந்து சரி ஓகே இதெல்லாம் நான் எனக்கும் புரிஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் புரியும்போது எனக்கும் இதெல்லாம் பெரிய விஷயம் தான். ஆனா நான் இருக்கிற 5 லட்சம் ரூபாய் வேலை விட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இது பண்ண முடியலவே. என்ன அந்த ரூபாய் எனக்கு இருக்கும் இல்லை, ஏன்னா பெரிய காசு விட்டு வர்றாங்க. எனக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்ப நான் வந்து எனக்கு அந்த காசெல்லாம் எல்லா மாதமும் கட்டணும். அப்ப வந்து இதெல்லாம் விட்டு நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னால வந்து பண்ண முடியல. அந்த மாதிரி என்ன ஆகும்? அந்த ரூபாய் எனக்கு இருக்கும் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம இந்த சிஸ்டத்துல வந்து மேடம் நீங்க மிஸ்டேக் பண்ணலாம். யூ கேன் டூ மிஸ்டேக்ஸ். நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க, அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க ரெக்டிஃபை பண்ணுங்க, எகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்காக டைம் ஆர்சிஎம் குள்ள இருக்கு. நீங்க எவ்வளவு மிஸ்டேக் பண்ணாலும் பண்ணுங்க சார். மேடம் நீங்க பண்ணுங்க சார், மிஸ்டேக் பண்ணுங்க மேடம், நோ இஷ்யூ. மிஸ்டேக் நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க. கவிதா மேடம் மிஸ்டேக் பண்ணுங்க மேடம். மிஸ்டேக் பண்ணா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு அது ரெக்டிஃபை பண்ண முடியும். நீங்க மிஸ்டேக் பண்ணி அது வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணி எகெயின் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வாய்ப்பு வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் நீங்க எடுக்கலாம். எனக்கு வந்து இந்த டைமுக்குள்ளதான் அச்சீவர் ஆகணும், இல்லைன்னா எனக்கு இந்த டைமுக்குள்ளதான் இது பண்ணணும், அந்த மாதிரி இல்லை. யூ கேன் டேக் யுவர் டைம். நீங்க மிஸ்டேக் பண்ணுங்க. ஆனா நம்ம பண்ற விஷயம் தப்பு என்னன்னு கேட்டா, நிறைய ஆளுங்க என்ன பண்றீங்க, ஸ்டார்டிங்ல யாரும் இங்க சொன்னேன் எனக்கு வந்து ஆர்சிஎம் தெரியாது, அதனால நான் ஆர்சிஎம் ஞாபகம் அவர்கிட்ட போய் பேச மாட்டேன் அப்படி சொல்லுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களுக்கு ஆர்சிஎம் தெரியல அதனால நீங்க பண்ணாதது இல்லை, நீங்க ஆர்சிஎம் பண்ணல அதனால உங்களுக்கு ஆர்சிஎம் தெரியாது. ஆர்சிஎம் நீங்க பண்ணல அதனாலதான் உங்களுக்கு ஆர்சிஎம் தெரியாது. கரெக்ட் தானே சார்? இஃப் யூ ஆர் டூயிங், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டிரைவிங் லைசன்ஸ் எத்தனை ஆளுங்களுக்கு இருக்கு?
மேக்ஸிமம் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குல்ல. நீங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க வண்டி ஓட்டுறதுக்கு அப்புறம் தானே டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்கிறது. ஓகே, நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் 3 வருஷம் நீங்க வண்டியே பார்க்கல, கார் கூட நீங்க பார்க்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு காரோட கீ கொடுத்தா உங்களால கரெக்டா ஓடிக்க முடியுமா? முடியாது. ஏன்? நீங்க அப்ப வந்து சொல்ல முடியுமா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியும், லைசன்ஸ் எல்லாம் உங்க நீங்க வச்சிருக்காங்க, ஆனா உங்களால ஓட்ட முடியாது. பிரச்சனை என்ன? நீங்க ஸ்டார்ட் பண்ணல இது வரைக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க பண்ண வேண்டிய யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லாமே படிச்சதுக்கு அப்புறம் ஆர்சிஎம் பிசினஸ் பண்றேன்னு நினைச்சா உங்களால லைஃப் லாங் வந்து வண்டி ஓடிக்க முடியாது. நீங்க வந்து வண்டி ஃபர்ஸ்ட் நீங்க ஓடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அப்படியே நிற்கும். ஐயோ என்னால முடியாதுன்னு சொல்லி நீங்க ஓடக்கூடாது. போகும்போது டிராபிக் சிக்னல்ல வந்து நீங்க மாட்டுவீங்க, ஒரு வாட்டி டெஃபினெட்லி வந்து மாட்ட போறாங்க. நீங்க வந்து இந்த ஹில் சின்ன ஒரு கயிற்று வந்து சொல்லி கட்டுந்தாரு அந்த ஸ்லோப்பில் வந்து நீங்க எப்படியாவது வந்து வண்டி ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் பின்னாடி போகாத வண்டி முன்னாடி எடுக்கணும். ராமசாமி சார் கட்டு தானே சார்? இது வந்து இதெல்லாம் தாண்டினா மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரு நல்ல டிரைவர் ஆக முடியும். ஆனா இந்த பிரச்சனைகள் வெறும் நினைச்சு நீங்க வண்டி ஓட்டாம இருந்தா லைஃப் லாங் அந்த லைசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஆர்சிஎம்ல நீங்க வந்து ஆளுங்கிட்ட போய் பேசும்போது டெஃபினெட்லி ஸ்டார்டிங்ல பிரச்சனைகள் வரும், வந்துதான் ஆகணும். ஆனா அப்படி வரும்னு நினைச்சு நீங்க ஆர்சிஎம் சொல்லாம இருந்தா இந்த ஆர்சிஎமோட ஐடி மட்டும்தான் கையில இருக்கும், காசு வராது. ஸோ we have to start the ஆர்சிஎம். அதுதான் ஆக்சுவலி வந்து அந்த மிஸ்டேக் வரட்டும், மிஸ்டேக்ஸ்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு படிக்க முடியும். யூ ஹேவ் டு ரிப்பீட். நமக்கு எப்படி நமக்கு மிஸ்டேக் கம்மி பண்ண முடியும், நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். சரிதானே? ரிப்பீட். தென் என்ன பண்ணணும், அது வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இல்லாம நம்ம இம்ப்ரூவ் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. ரிப்பீட், இம்ப்ரூவ் அண்ட் கன்சிஸ்டன்ட். நீங்க வந்து ரிப்பீட் பண்ணுங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு காசு கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டா, உலகத்துல நான் வந்து எந்த பிசினஸ் இருந்தாலும் ஒரு கோடீஸ்வரர், கோடிபதி, குரோர்பதி, அதுக்கு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? கோடீஸ்வரன் தானே. ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்காக வாய்ப்பு ஆர்சிஎம்ல இருக்கிறத விட வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இருக்கு. பெஸ்ட் வாய்ப்பு. இதை சொல்லும் போது நிறைய ஆளுக்கு அது கோடீஸ்வரனா நீங்க நினைக்கிறீங்க. பட் ஆர்சிஎம் சொல்லி யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து ஆர்சிஎமோட அட்லீஸ்ட் ரூபி பெண்ணிங்க இருக்கிறாங்க. எனக்கு வந்து 2 வருஷத்துக்குள்ள வந்து 1 கோடிக்கு மேல சம்பாதியம் வந்துட்டு வருதாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம என்னோட அப்ளைனுக்கு எல்லாம் வந்து 1 வருஷத்துல வந்து 1 கோடிக்கு மேல சம்பாதியம் வருது. அவரோட அப்ளைனுக்கு வந்து இதே மாதிரி பர் மந்த் வந்து ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸுக்குள்ள வந்து 1 கோடிக்கு மேல சம்பாதியம் வருது. இந்த மாதிரி வருதுன்னா ஏன் வந்து உங்களுக்கு வர மாட்டேன்? டெஃபினெட்லி எனக்கு வேறு பண்ற விஷயமா இருந்தால் உங்களுக்கு டெஃபினெட்லி வரும். ஆக பண்ண வேண்டிய விஷயம் என்ன, நீங்க ஆர்சிஎமோட இந்த நன்மை வந்து ஆளுங்கிட்ட போய் சொல்லணும். வெரி சிம்பிள் திங், வேற ஒண்ணுமே நீங்க பண்ண தேவையில்லை. வெரி வெரி ஈஸியஸ்ட் வே. இந்த பிசினஸ்ல வந்து நமக்கு நிறைய பாருங்க, நம்ம கையில ரேஞ்சஸ் எவ்வளவு இருக்கு நீங்க பாருங்க. நமக்கு வேணும்னு நீங்க ஒரு நாள்ல உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகணும்னா நம்ம பெயிண்ட் இருக்கு, ஒபீரா பெயிண்ட் இருக்கு. 2 கான்ட்ராக்ட், நல்ல 2 கான்ட்ராக்ட் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நீங்க டெக்னிக்கலுக்கு போக முடியும். நல்ல பெரிய 2 வீடோட கான்ட்ராக்ட் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கலி டெக்னிக்கலுக்கு போக முடியும். டெய்லி நம்ம யூஸ் பண்ற பொருளாக இருந்தால் நம்ம டூத் பேஸ்ட் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆளுங்க கிட்ட போய் இதை பற்றி பேசணும். அது மட்டும்தான் நம்ம வேலை, வேற ஒண்ணுமே நம்ம பண்ண தேவையே இல்லை. ஆனா அதுல வந்து நம்ம பண்ண யோசிக்க வேண்டிய விஷயம், பேசிக்ஸ் நமக்கு தெரியும். நம்ம வந்து மினிமம் ஆர்சிஎம் எல்லா பொருளும் ஆர்சிஎம் பற்றி நமக்கு வந்து படிச்சுட்டு போகணும்னு நான் சொல்ல. ஆனா கொஞ்சம் பொருளாவது இந்த பொருளோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது நீங்க தெரியணும். ஆர்சிஎமோட பிளான், ஆர்சிஎம்ல இருந்து இன்கம் எப்படி வருதுங்கிறது அட்லீஸ்ட் வந்து அது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். எஸ், எனக்கு வந்து எப்படி காசு வருது, இந்த ஆர்சிஎமோட பிளானோட ஐடியா வேணும். அதே மாதிரி டைரக்ட் செல்லிங் சொன்னா என்ன, இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி சிம்பிளான விஷயம். நீங்க ஒரு வாட்டி மட்டும் இதுக்காக எஃபர்ட் போட்டா மட்டும் போதும். அதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அது நான் எங்கேயும் சொல்றேன், இவ்வளவு பொருள் இருக்கு, எல்லா பொருளை பற்றியும் படிக்கணுமான்னு கேட்டா வேண்டாம். உங்களுக்கு வந்து பிடிச்சது 4 பொருளை பற்றி மட்டும் நீங்க படிச்சா போதும். பேலன்ஸ் யாரு பண்ண கொடுக்குறீங்க? நம்ம லீடர்ஸ் இருக்கு. அதுதான் அடுத்த விஷயம். நான் சொன்னல, எனக்கு இந்த பிசினஸ்ல வந்து பிடிச்சது வந்து இந்த மாதிரி நமக்கு மிஸ்டேக் பண்ணலாங்கிறது மட்டும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த பிசினஸ்ல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக எனக்கு நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, நிறைய சீனியர் லீடர்ஸ். நம்ம வந்து நார்மலி இன்கம் நம்ம கையில இருந்து காசு செலவு பண்ணிட்டு நமக்கு வந்து இன்கம் அப்படின்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகிறதுக்காக? ஈவன் நம்மளோட ஃபேமிலியில இருந்து கூட சப்போர்ட்டே பெற மாட்டேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன நினைப்பீங்க, அந்த பிசினஸ் கொஞ்சம்
அவனுக்கு அவ்வளோ போதும் அப்படிதான். ஏன்னா யாருக்குமே வந்து நம்ம வந்து நல்லதாவது பிடிக்காது. கரெக்டானே? ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் யாராகட்டும் சும்மா வந்து நம்மகிட்ட சொல்லுவீங்க, நீங்க சூப்பரா பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய ஷாப் வந்து சொல்லுவீங்க. ஆனால் வந்து என்ன பண்ண மாட்டேன், உங்களை வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன். இன்கேஸ் வந்து உங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மியானா கூட என்ன சொல்லுவீங்க, நான் அது அப்போவே நினைச்சதா, அவனால முடியாது. கரெக்டானே சார்? எவ்ரிபடி வில் திங்க் லைக் தட் ஓன்லி. நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக யாருமே இருக்காது. ஆனால் ஆர்சிஎம்ங்கிற சிஸ்டத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு லீடர்ஸுக்கு வந்து இதுக்காக, மேடம் நீங்கள் வந்து நாளை ரூபி ஆகணும், அதுக்காக தான் நம்ம இங்கே வந்துருக்கோம். இந்த பின் வந்து மேடம் உங்களோட மேலே கோட்டு போட்டு நீங்கள் இங்கே இருக்கணும், இதுக்காக தான். அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சாதான் என்னால் ஜெயிக்க முடியும். ஸோ அதனால இந்த பிஸ்னஸில் வந்து நான் பார்த்த விஷயம் என்ன கேட்டால், தேர் வில் பி லாட் மெனி பீப்புள் டு ஹெல்ப். ஒருபாடு நிறைய ஆளுங்க வந்து உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட இருக்கு. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி அபவுட் எனிதிங். எதுக்கும் நீங்கள் பயப்படணும். அதுவும் மேடம் நீங்கள் வந்து டெய்லி பள்ளி விளக்குற ஆளாக இருந்தால் எப்படியா இருந்தாலும் அந்த காசு ஏதாவது ஷாப்புக்கு கொடுத்து தான் ஆகணும். எல்லாரும் எப்படி? ஆமா கரெக்ட். அது தெரியல. அதே மாதிரி டெய்லி குளிக்கிற ஆளா இருந்தா எப்படியா இருந்தாலும் நம்ம சோப்பு வாங்கிதான் ஆகணும், வேற வழி இல்லை. எப்படியா இருந்தா ஏன்னா இதெல்லாம் டெய்லி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ அதனால வந்து இந்த பிஸ்னஸில் மட்டும் ஆர்சிஎம்ல மட்டும் நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டால், யூ டோன்ட் நீட் டு இன்வெஸ்ட் இன். நீங்கள் வந்து 5 பைசா கூட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான், ஓன்லி ரிட்டர்ன்ஸ். பேலன்ஸ் நீங்கள் ஏது டைரக்ஷன் கம்பெனி போனாலும் உங்களுக்கு தேவையில்லாத ஏதாவது பொருள் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த சிஸ்டத்தில் நீங்கள் என்ட்ரு பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் செலவு பண்ணுற அந்த காசுலேருந்து நல்ல குவாலிட்டி பொருளை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் இந்த பிஸ்னஸ் உங்களால் பண்ண முடியும். திஸ் இஸ் வெரி ஈஸியஸ்ட் திங். ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டால், நிறைய ஆளுங்க வந்து இப்போ ஆர்சிஎம் பிஸ்னஸ் பண்ணாததுக்கு எதுக்குன்னு தெரியுமா மேடம்? ஒரு ஆள் வந்து ட்ரெயினில் போகிறாங்க, கொஞ்சம் ஏஜான ஆள், கன்னடையில் வச்சு. ஏஜ்னு சொன்னால் ஒரு எத்தனை இருக்கும் சார்? ஒரு 50 சார் 55-60 வயதுக்குள்ளே இருக்கிற ஆள். அப்போ அங்கே அதே கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பையனை வந்துட்டாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் ஒரு ஜீன்ஸ் கோட்டெல்லாம் போட்டு சூப்பரான பையன். அந்த பையன் வந்து அந்த அவரோட கையில் வந்து நல்ல வாட்ச் இருக்கு, கோல்டு கலர் வாட்ச். இப்போ அந்த பையன் கையில் வாட்ச் இல்லை. அப்போ சார் டைம் சார் இல்லை அப்படி சொல்லலை. அவர் வந்து டைம் என்னாச்சுன்னு கேட்டப்போ வாட்ச் இப்படி பார்த்து அந்த பையனை பார்த்து ஒன்றுமே சொல்லாமல் இப்படியே வந்து. இப்போ இந்த பையன் என்ன யோசிச்சேன்னா, மேபி அது கேட்டிருக்காது. ஸோ அதனால எகெயின் வந்து கேட்டேன், சார் டைம் என்னாச்சு சார்? அப்பவும் வந்து இப்படி பார்த்து கொஞ்சம் தள்ளி நின்று, ஆனால் டைம் சொல்லலை. பையன் நினச்சி ஏன் வந்து இப்படி டைம் வாட்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து டைம் சொல்லாமல் இருக்குது. அப்போ ஐயோ பக்கத்தில் இருக்கிற வேற ஆளுக்கிட்ட கேட்டேன், சார் டைம் என்னாச்சு சொன்னேன், 3:30 ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த பையன் நினைச்சு, அப்படி எப்படியா இருந்தாலும் இவர் வந்து ஏன் என்கிட்ட டைம் சொல்லலை, இது வந்து கேட்டுதானே ஆகணும். அப்போ அவர் 2 பேரும் வந்து இறங்குறது சேம் ஸ்டேஷனில். இப்போ வெளியே இறங்குற டைமில் அந்த பையன் அந்த ஆளுக்கிட்ட கேட்டேன், சார் நான் வந்து உங்ககிட்ட 2 வாட்டி டைம் கேட்டேன், உங்கள் கையில் வாட்ச் இருக்கு, ஏன் நீங்கள் டைம் சொல்லலை? அப்போ அந்த ஆள் சொன்னேன், அது வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து டைம் கேட்குறீங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து டைம் சொல்லிக் கொடுக்குறேன், 3:30 நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அப்படி நீங்கள் ஒரு பழக்கத்தில் நீங்கள் என்ன கேட்குவீங்க, உங்களோட பேர் என்ன சொல்லுவீங்க, அப்போ நானும் உங்ககிட்ட வந்து உங்களோட பேர் என்ன கேட்போம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குவீங்க, அப்போ நான் வந்து இந்த ஸ்டேஷன், அப்போ நானும் அதே ஸ்டேஷனில் தான், நீங்கள் இப்போ தான் இங்கே தானே நீங்கள் வந்து இறங்குறது, அப்போ அது கேட்குவீங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சரி அப்போ வந்து ஷாப்பில் இருந்து ஒரு டீ சாப்பிடலாம் சொல்லுவீங்க, நான் வந்து சாப்பிடுவீங்க. அந்த டீயோட காசு வந்து நீங்கள் கொடுக்கும். அப்போ நான் வேணாம் சொன்னாலும் வேணாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் கொடுக்குவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அட்ரஸ் எங்கேன்னு கேட்டால் மேபி நீங்கள் வந்து என்னோட வீட்டில் பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ வந்து இப்போ உங்களோட டீ வந்து நான் சாப்பிட்ருக்காங்க, நாளைக்கு வந்து என்ன பண்ணணும், உங்களை வந்து வீட்டுக்கு ஒரு வாட்டி டீக்கு கூப்பிடணும். இப்போ நீங்கள் உங்களோட வீட்டில் கூப்பிட்டா என்னோட பொண்ணு இருக்குது வீட்டில், அப்போ பொண்ணுக்கு வந்து 18 வயது, நீங்க 2 பேரும் மீட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து காதலிக்க போறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து உன்ன வந்து என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், டைம் சொல்லல. புரியுதா? நிறைய ஆளுங்க ஆர்சிஎம் பண்ணாதது இதனாலதான். புரியுதா? புரியுதா சார்?
பண்ணாத காரணம் ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட சொன்ன அவர் வந்து அப்படி நினைக்குவீங்க, அவர் அப்படி நினைச்சு அந்த ஆளுக்கிட்ட வந்து இவர் இப்படி விஷயம் பண்றேன்னு சொல்லுவீங்க, அவர் வந்து என்ன வந்து ஏமாத்துன்னு நினைக்குவீங்க. இந்த மாதிரி நம்ம நினைக்காத விஷயங்கள் அவர் ஒண்ணுமே நினைக்கல, எல்லாமே நம்ம தான் நினைச்சு. இப்படி நினைச்சா வந்து டைம் கூட சொல்ல முடியாது மேடம். அதனால வந்து நீங்க அந்த ஆளு எப்படி நினைக்கு என்ன நினைக்கும் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம், ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், நீங்க வந்து 2030 நீங்க பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வந்தா, ஒரு டிசீஸ் வந்தா, ஒரு மெடிக்கல் ஷாப்ல போக மாட்டேன், ஒரு ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டேன், ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து போக போறது ஆர்சிஎம் ஷாப்ல தான் போக போறேன். அந்த ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டம் வரும்போது நீங்க ஒரு ஆர்சிஎம் ப்ரமோட்டரா இருந்தா, நீங்க ஆர்சிஎம் லீடரா இருந்தா மெடிசினுக்கு போத்தால நம்ம ஆல்ரெடி உள்ளே வந்துட்டோம், அதனால நமக்கு தேவையே இருக்காது. அதான் மேடம் நான் சொல்றேன். அதான் மேடம் இப்ப நம்ம இந்தியாவில 145 கோடி ஜனங்கள் இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த டைம்ல வந்து ஆர்சிஎம் யூஸ் பண்ண மாட்டேன். சோ நோய் வர்ற ஆளுங்களும் இருக்கும். சோ அந்த ஆளுங்களுக்கு வந்து அந்த ஆளுங்களுக்கு நம்ம மேல இருக்கிற இமேஜ் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி சிஸ்டமா இருந்தா பாருங்க, நம்ம ஆர்சிஎமோட மேடம் போகுது, ஆர்சிஎமோட ஆளு போகுதுன்னு அப்படி வந்து நம்ம பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வந்து நம்ம பற்றி பேசுவீங்க அந்த காலகட்டத்தில். இமேஜின் நாளைக்கு வந்து நீங்க எங்க போனாலும், நீங்க ரேஷன் கடையில போகும்போது நீங்க எந்த இடத்துல போனாலும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆர்சிஎமோட ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைக்கும். இப்படி வந்திருக்காங்க, ஆர்சிஎமோட ஆளு வந்திருக்காங்க வாங்க சொல்லுவீங்க, உங்களை வந்து கூப்பிட்டு உட்கார வைக்கணும். அந்த லெவல் காலகட்டம் வந்து கம்பெனி எதிர்பார்க்கிறாங்க. அது சும்மா எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, அதுக்காக கம்பெனி வேலை செய்யறாங்க. கம்பெனி இஸ் டூயிங் தி திங்ஸ் ஃபார் தட் டே. அண்ட் இஃப் சம்படி இஸ், நம்ம வந்து கண்டிப்பா அப்படி வரணும்னு நினைச்சு அந்த மாதிரி விஷயம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன ஆகும், அது நடக்கும். அண்ட் அந்த காலகட்டத்தில் கூட நாம் அந்த ஆர்சிஎம்குள்ள இருக்கும். நீங்க எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. அது யாரு டிசைட் பண்ணோம்? நம்ம எல்லாரும் தான் அதுக்கு கரெக்டா நம்ம டிசைட் பண்ணோம். இப்போ பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு? 10 வயசு. ஒரு அம்மா மேடம் கண்டிப்பா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து இன்னைக்கு ஆர்சிஎம் சீரியஸ்லி எடுக்கலைன்னா இந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட கேட்க போறாங்க, நான் வந்து அன்னைக்கு ரஞ்சித் தங்களோட ப்ரோக்ராம் நான் அட்டென்ட் பண்ணல, நீங்களும் அன்னைக்கு இருந்தல்ல, அன்னைக்கு இருந்த எல்லா ஆளுகளும் வந்து இப்போ 10 லட்சம் ரூபாய் பெர் மந்த் வாங்குறாங்க, நீங்க மட்டும் வந்து அது பண்ணாதனால இப்போ எனக்கு வந்து அந்த காசு வரலன்னு சொல்ல போறாங்க. காசு வரலன்னு சொல்றதை விட அந்த அந்த நல்ல ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காம ஆப்பர்சூனிட்டி வந்து தெரியலனா கூட நான் பண்ணுவேன், வளர்ந்து நான் பண்ண போறேன்னு சொல்றேன். அப்படியே வெரி குட், சூப்பர். இனிமே வந்து நம்ம இந்த பிசினஸ்ல வந்து பேசுறதுக்கு நான் படிச்சிட்டு நான் வந்து பண்றேன் பாரு ஆசை. எஸ் டெஃபினெட்லி இல்ல, நான் வந்து ஆக்சுவலி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம இப்போ என்னோட அப்பா எல்லாம் வந்து அப்பா கிட்ட எல்லாம் நிறைய வாட்டி நான் சண்டை போட்டிருக்காங்க. எதுக்குன்னு சொன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் காசே இல்லை சார். கரெக்டு தானே சார்? சின்ன சின்ன அப்படின்னா ஒரு டீக்கு எல்லாம் வந்து அந்த ஒரு சென்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. ஏன்னா இடத்துக்கு வந்து காசு இல்லாத ஒரு காலகட்டம். அவர் நம்ம என்னோட ஃபாதர் எல்லாம் வந்து இடம் வாங்குற காலகட்டம். ஏன்னா இடம் எதுக்குன்னு யோசிக்கிற காலகட்டம் இருக்கு. அந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு இருந்த நல்ல இடத்துல தான் இன்னைக்கு வந்து பேபி மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க கோழிக்கோட்டில், அப்பாவோட இடம். அப்படின்னா அன்னைக்கு அந்த இடம் அப்பா கையில வச்சிருந்தா இன்னைக்கு வந்து ஆமா அந்த கோடிக்கணக்கில் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் ரூபாய் கிடைக்கும். அந்த அளவுக்கு காசு இருக்கு. ஸோ நான் சொல்ல வந்தது இதே வந்து என்னோட கடை மட்டும் இல்லை, நீங்க வந்து நிறைய ஆளுங்களுக்கு இதே மாதிரி நிலம் வச்சுட்டு அது விட்டு ஆளுங்க இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்றீங்க, அவர்கிட்ட வந்து சண்டை போடுறீங்க, நீங்க வந்து ஏன் அப்படி பண்ண, சும்மா அந்த கொடுத்துட்டு இல்லை, அது எனக்கு இப்போ உங்க கையில வச்சிருந்தா எனக்கு வந்து எவ்வளவு காசு கிடைச்சிருக்கும், நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம். அதே மாதிரி நான் சொல்றேன், நாளைக்கு வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து ஆளுங்க உங்ககிட்ட கேட்க போறாங்க. அன்னைக்கு ஒரு எனக்கு அன்னைக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் ஆர்சிஎம் வந்து பெரிய லெவலில் ஆக போறேன்னு. ஆனா நீங்க கரெக்டா அதுல இல்லாததுனால இன்னைக்கு வந்து என்னோட அப்படின்னா உங்களோட பிள்ளைக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு நாளைக்கு சொல்ல போறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. வேறொரு விஷயம், இந்த பிசினஸ்ல வந்து மேடம் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, ஒரு நமக்கு நல்ல பாசிட்டிவ் ஆயிருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ் பண்ண முடியும் சார். இதுல வந்து நம்ம ஜெயிக்கும் உங்களோட விசுவாசம் ஃபர்ஸ்ட் யாருக்கு வேணும்? ஆமா, எனக்கு இருந்தா மட்டும்தான் ஜெயிக்கும். நான் வந்து எவ்வளவு நீங்களே எல்லாரும் மோட்டிவேட் பண்ணாலும் சார் நோ எக்ஸ்ட்ரா உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க நினைக்கணும் சார், எஸ் இந்த பிசினஸ்ல வந்து என்னால ஜெயிக்க முடியுங்கிறது. ஏன்னா நார்மலி வந்து நம்ம எல்லாருக்கும் மைண்டுக்குள்ள இருக்கிறது நெகட்டிவ் தோட்டு தான். நெகட்டிவ் வர்றதுக்காக வந்து நம்ம எஃபர்ட் போட தேவையில்லை. நார்மலி நம்ம எல்லாரும் நெகட்டிவ் தான் சார்.
நார்மல் நம்ம தாட்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் தான். நம்ம வந்து பாசிட்டிவ் தாட்டுக்காக தான் நம்ம கொஞ்சம் இன்டென்ஷனலி நம்ம எஃபர்ட் போடுறோம். இப்போ பாருங்க, இப்போ வந்து புது வீடு, ஒரு சூப்பரான புது வீடு நம்ம கட்டி நம்ம வந்து ஃபுல் பெயிண்டில் அடிச்சுட்டோம். அந்த வீடு வந்து நம்ம லாக் பண்ணி நம்ம போயிடுறோம். 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த புது வீடு நம்ம ஓப்பன் பண்ண எப்படி இருக்கும்? நல்ல ஸ்மெல் வருமா, கெட்ட வாசனை வருமா? பேட் ஸ்மெல் வரும். ஏன்? அது புது வீடா கட்டிருக்காங்க, இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணல, ஆனா கூட ஏன் கெட்ட வாசனை வருது? பிகாஸ் காலியா இருந்தா அது வந்து நெகட்டிவ் ஆயிடும். நீங்க வந்து ஒரு சாப்பாடு, நீங்க வந்து ஒரு சப்பாத்தி ஏதாவது நீங்க எடுத்து நீங்க அந்த சூப்பரா வந்து நம்ம இந்த ரைஸ் பிரான் வேலை எடுத்து சமைச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க 3 நாள் அப்படியே மூடி வைங்க. 4ஆவது நாள் நீங்க ஓபன் பண்ணா ஏன்னா சும்மா நம்ம அது காலியா சும்மா வச்சா ஆட்டோமேட்டிக்கலி வந்து கெட்டு போயிடும். நமக்கு அந்த நெகட்டிவா அதே மாதிரி நம்ம மைண்ட்ல அதே மாதிரி தான். நம்ம வந்து இப்போ நீங்க ஒரு கிரவுண்ட்ல வந்து நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அந்த கிரவுண்ட்ல வந்து நல்ல இது வருமா, கார்டன் வருமா, இல்ல வந்து காடு வருமா? காடு தான் வரும்ல. ஏன்னா கார்டன் நம்ம என்ன பண்ணணும், நம்ம டிசைன் பண்ணணும், அப்பதான் கார்டன் வரும். அதே மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து நார்மலி நம்ம இருந்தா நமக்கு நெகட்டிவ் தோட்டம் மட்டும்தான் வரும். நம்ம என்ன பண்ணணும், அதுல வந்து பாசிட்டிவ் விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லா காரியங்களும் என்ன பண்ணணும், நமக்கு ஆர்சிஎம்குள்ள வந்து என்னால ஜெயிக்க முடியுங்கிற அந்த நோக்கம் நமக்கு இருந்தா மட்டும்தான். எஸ், we have to visualize பண்ணணும். இப்ப ரஜினிகாந்த் நான் சொன்னா உங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் எழுதுன்னு பாக்குறியா, இல்ல வந்து ரஜினிகாந்தோட பிக்சர் வருதா? பேஸ் தானே வருது. அப்பான்னு சொன்னா நமக்கு நம்ம அப்பாவோட பேஸ் தானே வருது, அந்த அப்பா எழுதுன்னு வரலையே. அதே மாதிரி நமக்கு என்ன பண்ண முடியும், இப்ப அதனால நம்ம பேசுற விஷயம், நம்ம கேட்கிற விஷயம் எல்லாமே நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க, உங்களோட மொபைல்ல அக்கௌண்ட்ல வந்து 5 லட்சம் ரூபாய் கிரெடிட்டட் அந்த மாதிரி மெசேஜ் வருது. விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து மெசேஜ் வருது இல்ல, 50 ரூபாய் வந்திருக்கு, 10 ரூபாய் வந்திருக்கு. அதே இடத்துல வந்து 5 லட்சம் ரூபாய் வந்திருக்கு, இல்லைன்னா 10 லட்சம் ரூபாய் வந்திருக்கு, அந்த மாதிரி மெசேஜ் வருது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த ஒரு இமேஜினேஷன் வந்து அந்த மாதிரி இமேஜினேஷன் உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆர்சிஎம் வந்து கூச்சம் இல்லாத 10 பேருக்கு உங்களால பேச முடியும். உங்களோட மைண்ட்ல அது வரணும், எதுக்கு நான் இது பண்றேன் கருதானே சார். அது அந்த இமேஜின் அது வந்து எகைன் அண்ட் எகைன் என்ன பண்ண, நீங்க வந்து பேசிட்டே இருக்கு. இந்த ஆர்சிஎம்ல வந்து நான் ஜெயிக்கணும், ஆர்சிஎம் பெரிய காலகட்டம் வரும்போது ஆர்சிஎம் டாப் சிஸ்டத்துல வந்து நான் இருக்கும், அங்க ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த சிஸ்டத்துல வந்து உங்களால ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறதுக்கு வந்து ஆர்சிஎம் மட்டும் இல்லை, நான் வந்து ஆர்சிஎம் மட்டும் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி நான் சொல்ல மேடம். இட்ஸ் வெரி ஈஸி. நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ சார் சொன்ன மாதிரி நமக்கு என்ன சொல்லலாம், நீங்க வந்து ஒரு ட்ரேடிங் இருக்குல்ல, ட்ரேடிங்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணா என்ன கிடைக்கும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கரெக்டானே சார்? ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன வேணும், காசு வேணும். ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மேபி அது லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. கரெக்டானே? நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா காசு வேணும், காசு எடுத்து கொடுத்தா கூட என்ன ஆகும், சில சமயத்துல வந்து லாஸ் வரும். அப்படி வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த ரிஸ்க் நீங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருந்தா டெஃபினெட்லி என்ன பண்ணலாம், நீங்க வந்து அப்படியே உங்களால காசு உருவாக்க முடியும். அப்படியும் பாசிவ் இன்கம் தான் வரும். அதான் நான் சொன்னேன், பாசிவ் இன்கம். நீங்க வந்து தூக்கும் போது கூட அக்கௌண்ட்ல காசு வேணும்னு சொன்னேன்ல, அந்த காசு ட்ரேடிங்ல கிடைக்கும். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், காசு வேணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் பாசிவ் இன்கத்துக்காக, நீங்க வந்து ஒரு பில்டிங் வந்து ரெண்டுக்கு கொடுங்க. ஒரு பில்டிங் எடுத்து அது வந்து நீங்க ரெண்டுக்கு கொடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்கும், பாசிவ் இன்கம் கிடைக்கும். எல்லாம் அதுவும் வந்து காசு வந்துட்டே இருக்கும். ஆனா அப்படி ரெண்டுக்கு கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வந்து காசு கொடுத்து ஒரு பில்டிங் கட்டி அது வந்து ரெண்டுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த இன்கம் உங்களால ஜெனரேட் பண்ண முடியும், அதர்வைஸ் முடியாது. அது மட்டும் இல்லை, நீங்க ரெண்டுக்கு கொடுக்குற ஆள் வந்து தப்பான ஆளா இருந்தா அந்த தலைவலி வந்து லைஃப் லாங் மாறவே இல்லை. அது மட்டும் இல்லை, அது வந்து மெயின்டெனன்ஸ் அது இது சொல்லிட்டு நிறைய செலவு வேறையும் வரும். ஆனா பாசிவ் இன்கம் உங்களுக்கு வரும். இது இருக்கு. வேற ஒரு விஷயம், வேற பாசிவ் இன்கம் வர்றதுக்காக நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒரு புக் ரைட் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு புக்கு நீங்க எழுதிங்க, ஒரு கவிதை எழுதிங்க, ஒரு பாட்டு பாடுங்க. இளையராஜாக்கெல்லாம் ராயல்ட்டி வருது இல்லை, அதே மாதிரி என்ன பண்ணலாம், நீங்க வந்து ராயல்ட்டி இருக்கு. நீங்க எந்த காலகட்டத்தில் உங்களோட பாட்டு யாரு பாடினாலும் இல்லைன்னா வந்து யாரு வந்து அந்த புக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து காசு கிடைச்சிட்டே இருக்கும். அந்த ராயல்ட்டி உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி புக்கு எழுத தெரிஞ்ச யாராவது இருக்காங்க, பாட்டு பாட அப்படின்னா ராயல்ட்டி கிடைக்கிற அளவுக்கு அது எல்லாராலையும் அதுவும் பண்ண முடியாது. ஆனா எல்லாராலையும் பண்ண முடியுற விஷயம் என்னன்னு கேட்டா, நல்ல பொருளை சாப்பிடுங்க, நல்ல பொருளை ப்ரமோட் பண்ணுங்க. அது பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும், பாசிவ் இன்கம் கிடைக்கும். இப்ப நான் லாஸ்ட் சொன்ன அந்த ராயல்ட்டி இன்கம் கிடைக்கிற எத்தனை ஆளுங்க இங்க இருக்கு, எஸ் பாருங்க எத்தனை ஆளுங்களுக்கு வந்து இந்த ஆர்சிஎம் பண்ண உங்களுக்கு வந்து உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் வேற கிடைக்கும் மேடம்.
யூ ஆர் கோயிங் டு கெட் த ராயல்ட்டி ஆல்சோ. உங்களுக்கு கிடைக்கும் 100% கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கிடைக்கும். இப்போ பாருங்க ஆர்சிஎம்ல இருக்கிற எத்தனை லீடர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு காசு வாங்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த காசு போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த மியூச்சுவல் ஃபண்டில் போய் அதை போனாலும் என்ன, அடுத்த மாதம் அகெயின் டிசி சப்ராஜி பாக்கெட்ல காசு போட போறாங்க. ஸோ அதனால தெர் இஸ் நோ இஷ்யூ. எத்தனை இப்போ நமக்கு ஆர்சிஎம்ல இருக்கிற சஃபேர் அச்சீவர், ஸ்டார் சஃபேர் அச்சீவர் முகேஷ் கோத்தாரி வந்து 3 ஹோட்டல் வச்சிருக்காங்க, ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காங்க, 3 ஸ்டார் ஹோட்டல்ஸ். அவருக்கு வந்து அதுல இருந்து பாசிவ் இன்கம் கிடைக்குது, மந்த்லி ரெண்டு வருது. பிளஸ் அவருக்கு என்ன கிடைக்கிறாங்க, ஆர்சிஎம்ல இருந்து காசு ஸ்டார் சஃபேர்ஸ் வந்து டெஃபினெட்லி வந்து 20-25 லட்சம் ரூபாய் அதுவும் பெர் மந்த் கிடைக்கிறாங்க. இது ஒண்ணுமே இல்லாமல் நம்ம முன்னாடி சொன்ன அந்த ராயல்ட்டி, இது எல்லாமே உங்களுக்கு பாசிவ் இன்கம் கிடைக்கணும்னா அதுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம ஆர்சிஎம் சிஸ்டம் மட்டும்தான். இதுக்கு மேலே வந்து உங்களால் வந்து வேற ஒரு சிஸ்டம் உங்களால் பண்ணவே முடியாது. பட் இப்போ நான் வந்து இப்போ பேசின இப்போ நிறைய நம்ம நானும் சுரேந்திர சார், சுகுமார் சார் 3 பேரும் சேர்ந்தது சார் இன்னைக்கு காரில் வந்தது. அப்போ சுரேந்திர சார் சொன்ன சில விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆளுங்க வந்து நெகட்டிவாக போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அது வந்து பொருளாலேயோ இல்லைன்னா வந்து லீடர்ஸாலேயோ இல்லை. இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து இவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா டைரக்ட்லி போய் ஆளுங்கக்கிட்ட போய் ஆர்சிஎம் சொல்ல போகிறாங்க. வித்தவுட் ஆட், ஒன்றுமே ஆட் பண்ணாது. நீங்கள் வந்து படிக்காத போய் பேசுறதுனால தான் பெரிய பிரச்சனை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆர்சிஎம் சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆளுங்கக்கிட்ட போய் பேசணும். ஒரு மோட்டிவேஷன்லேயே போயிட்டு நீங்கள் பேசக்கூடாது. புரியுதா? ஏன்னா இது வந்து மோட்டிவேஷன் நமக்கு வேணும், பேசுறதுக்காக மோட்டிவேஷன் வேணும். ஆனால் பேசணும்னா எஜுகேஷன் மினிமம் வந்து நம்ம ஒரு ஆள் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா டெஃபினெட்லி சார். இப்போ சுமார் சார், நம்ம வந்து சுரேந்திர சார், நம்மளை வந்து ஒரு ஆளுக்கு ஒரு மீட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து மேடம் இப்போ வந்து டிசிஷன் எடுத்தாங்க, எஸ் நான் வந்து ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படி டிசிஷன் எடுத்தா மேடம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களுக்கு ഏറ്റവും பிடிச்ச 5 பேர்கிட்ட தானே நீங்க ஆர்சிஎம் சொல்ல போறேன். தெரியாத ஆள்கிட்ட போய் சொல்லுவீங்க, இல்லை வந்து உங்களுக்கு ഏറ്റവും க்ளோஸ் தெரிஞ்ச 5 பேர்கிட்ட தான் சொல்ல போறேன். ஆனா அந்த 5 பேர்கிட்ட என்ன சொல்ல போறேன், கேள்வி கேட்பாங்க. டெஃபினெட்லி வந்து நிறைய கேள்வி கேட்க போறாங்க. இவரை வந்து நெகட்டிவ் பண்ணிவிடும். ஸோ இவர் என்ன நினைக்கிறீங்க, மேடம் எனக்கு ഏറ്റവും பிடிச்ச என்னோட இவ்வளோ பெரிய தோஸ்து வந்து ஜாயின் பண்ணல, இனி நான் வந்து வேற ஆள்கிட்ட போய் சொன்னா யாரு ஜாயின் பண்ண போறேன்? ஆட்டோமேட்டிக்கலி இல்லை மேடம், நான் வந்து எக்ஸாம்பிளா சொன்னேன், நீங்க நினைக்க மாட்டேன், நீங்க 100% நான் சொன்னல, நீங்க வந்து அடுத்த வாட்டி ரூபி பின்னு வரும். நீங்க நோட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க நிறைய கேள்வி கேட்கறாங்க. தட் மீன்ஸ் டெஃபினெட்லி யூ ஹேவ் தி இன்ட்ரெஸ்ட் இன் தட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால தான் உங்களோட பற்றி நான் சொன்னது. யூ ஆர் கோயிங் டு கண்டினியூ. ஆனால் நம்ம நிறைய ஆளுங்க பண்ற தப்பு என்னன்னு கேட்டால், வித்தவுட் கிவிங் எனி இன்ஸ்ட்ரக்ஷன், வித்தவுட் கிவிங் எனி எஜுகேஷன் அந்த ஆளை போய் ஆளுங்கிட்ட போய் பேசுறதா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிஎம் பற்றி எல்லா விஷயமும் ஆமா தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வேலை போகணும். இதுக்கு இப்போ நான் பேசுறது கொஞ்சம் சீனியரான ஆளுங்களுக்கு தான். இது கொஞ்சம் ஆர்கனைஸ்டு வேலை போனால் மட்டும்தான் நம்ம கூட ஆளுங்க நிற்கும் மேடம். ஒரே ஸ்கூலு ஒரே எஜுகேஷன், சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கிற 2 ஸ்கூலு நம்ம எடுத்தா, ஒரு ஸ்கூல்ல இருந்து நிறைய இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே வர்றாங்க. ஆனால் இந்த வேற ஒரு ஸ்கூல்ல வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் மட்டும்தான். ஏன் படிப்பிக்கிற விஷயம் சேம், படிப்பிக்கிற டீச்சர்ஸ் சேம், எல்லாமே சேம். ஏன் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து இப்படி இருக்கு, மற்ற ஸ்கூல் இப்படி இருக்கு? காரணம் அல்ல, படிக்கிற ஆளுங்க இல்லை. அது ஒரு ஸ்கூல் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா போறாங்க, சிஸ்டமேட்டிக்கா போறாங்க. இந்த ஸ்கூல் வந்து ஆர்கனைஸ்டு இல்லை. இப்போ நம்ம ஆர்சிஎம்ல ஒரு ஆள் நம்மளுக்கு வந்தா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அவர்கிட்ட சொல்ல, மேடம் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண, நீங்க அந்த ஆளை என்கிட்ட கொண்டு வாங்க, நான் பேசுறேன், நீங்க பேசக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து என்கிட்ட கொண்டு வரணும், நான் வந்து பேசக்கூடாது. ஏன்னா நீங்க பேசினா வந்து சரியா வராது. நீங்க கொஞ்சம் ஆர்சிஎம்க்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், மேடம் நீங்க ஆர்சிஎம் பற்றி பேசிட்டு என்கிட்ட கொடுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா கொஞ்சம் சீனியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எனக்கு தெரியணும், எஸ் மேடம் நீங்க வந்து கொஞ்சம் ஆர்சிஎத்தை பற்றி நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, கொஞ்சம் பொருளை பற்றி பேச தெரியுது, அதே மாதிரி சிஸ்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஆர்சிஎத்தை பற்றி பேசிட்டு நீங்க எங்கிட்ட கொண்டு வாங்க, பாக்கி நான் பாக்குறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நான் ஜாயினிங் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன், நீங்க ஜாயினிங் பண்ணுங்க. இதுதான் ஸ்டெப்பு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம என்ன பண்ணுவீங்க, அந்த மோட்டிவேஷன் பண்ணதுக்கு மோட்டிவேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் எஸ் நீங்களே பண்ணணும்னு நினைச்சா டெஃபினெட்லி வந்து பிஸ்னஸ் வர மாட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், இனி நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் பேசும்போது நீங்கள் அவரை உங்களுடைய லீடர்ஸ் கிட்ட கொண்டு வாங்க. அவரே வந்து கரெக்டாக புரிய வைக்கும், எப்படி ஆர்சிஎம் என்ன, இதில் வந்து எப்படி நமக்கு இன்கம் வரும், உங்களுக்கு வந்து இந்த நம்ம ஆர்சிஎமோட ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் அவர் தான் அவர்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் டைரக்ட்லி போயிட்டு பண்ணணும்னு நினச்சா ஃபர்ஸ்ட் டைமில் வந்து அட்டெம்ப்டில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நெகட்டிவாக
ஸோ டெஃபினெட்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆளுங்க கொண்டு வந்து நம்ம லீடர்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ நமக்கு ஆர்சிஎமோட ப்ராடக்ட் நிறைய இருக்காங்க. ஆர்சிஎமோட ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ண எத்தனை ஆளுங்க இருக்கு? ரைஸ் பிரான் ஆயில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆளுங்களும் வந்து ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணிருக்காங்க. யாருக்காவது வந்து ரைஸ் பிரான் ஆயிலை பற்றிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்ல முடியுமா? இனிபடி புது ஆளுங்க கவிதா மேடம் தெரியுங்க தெரியுமா? சார் ஆயில் பத்தி வந்து ஃபேட் குறைச்சிருக்கு சார். ஃபேட் குறைச்சிருக்கு. ஓகே, அதோட வந்து சாப்பிட்டு வந்து அந்த சாப்பிட்ட ஃபுட்டு சாப்பிட்டோன்னா வயிறுல ஒரு மாதிரி வெயிட்டா இருக்கும். வெயிட் லாஸ் ஆன மாதிரியே அது ஒரு அதுக்கப்புறமா வந்து காலையில இருந்து 2 ஸ்பூன் சாப்பிட்டு அதுல எனக்கு உண்மையிலே சொல்லி எனக்கு அதனால தான் வெயிட் லாஸ் ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப சொல்றாங்களா? எஸ் மேடம். சொல்லுங்க பாபு. இல்லையோ மேடம் இங்க இருந்து இந்த ஆயில் சாப்பிடும்போது வந்து வெயிட் லாஸ் ஆகுது. வெயிட் லாஸ். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சா? அப்புறம் சொல்லுங்க. அம்மா நிறைய பேருக்கு நெஞ்சு எரியுது, அதனால அந்த நெஞ்செரிச்சல் கம்மியாயிடுச்சு. நெஞ்செரிச்சல் கம்மியாயிடுச்சு. வெரி குட் வெரி குட். அம்மா அந்த மஞ்சள் தூள்ல அந்த ஆயில் ஊத்தி புண்ணுல தேய்ச்சா சரியாயிடும். வாவ். வேற ஏதாவது இருக்கா? சூப்பர் பாருங்க. வெரி குட் சூப்பர். கைத்தட்டல் கொடுங்க. ஆமா, எனக்கு பக்கத்துல ரூபியோ மட்டும் தான் இருக்காங்க, வேற யாருமே பாப்பா சொன்ன மாதிரி எங்க பையனுக்கு அடிபட்டுது, ரத்தம் கட்டிடுச்சு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் நைட்டு ஆயிடுச்சு. நாளைக்கு போல ஹாஸ்பிட்டலுக்கு அங்க எங்க ஏரியா வந்து குடுக்குற மாதிரி. அதனால நைட்டு எங்க சீனியர் சார் சொன்னாரு, இந்த ஆயிலோட மஞ்சள் மிக்ஸ் பண்ணி தடவினீங்கன்னா வீக்கெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு. நான் டக்குன்னு மைண்டுக்கு வந்துச்சு. டக்குன்னு அது ஒரு 2 நாள் தான் சார் பண்ண. மறுநாள் காலையில வீக்க குறைஞ்சிச்சு. மறுநாள் வலி இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 2 நாள்லயே கியூர் ஆயிடுச்சு சார். ஆக்சுவலி நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், இப்ப நான் ரைஸ் பிரான் ஆயிலை பற்றி நான் கேட்டதுக்கு காரணம், ஸ்டார்டிங்கில் வந்து மேடம் நீங்க ரைஸ் பிரான் ஆயில் லான்ச் பண்ண டைம்ல இருந்த ஆளுதான். இந்த ஆயில் வந்து எங்கேயும் சேல் ஆகவே மாட்டேன்னு எல்லாரும் சொன்ன ஆயில் தான் ரைஸ் பிரான் ஆயில். ஏன்னா இந்த எஸ்பெஷலி தமிழ்நாடு இருந்தாலும் இப்போ கேரளாவில் வந்து கோகனட் ஆயில் தான் மெயின்லி யூஸ் பண்ணுவீங்க. நம்ம எவ்வளவு சொன்னாலும் என்ன மாட்டோம், இது வந்து மாற்றிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி நம்ம இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்க செஸ்மி ஆயில் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருமே மாற்றிக்க மாட்டேன்னு சொன்ன இடத்துல இருந்து இப்போ வந்து பர் மந்த் 7 லட்சம் லிட்டர் ரைஸ் பிரான் ஆயில் நம்ம சமைச்சு வருவாங்க. 7 lakhs லிட்டர் ஆஃப் ரைஸ் பிரான் ஆயில். ஏன்னா ஸ்டார்டிங் டைம்ல இருந்து ஆளுங்க என்ன யோசிக்கிறாங்க, இது எல்லாம் வந்து நமக்கு வந்து ஆளுங்க யூஸ் பண்ண மாட்டேன், நம்ம சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறீங்க. ஆனா இப்போ வந்து அந்த யாருமே இல்லை நினைச்ச இடத்துல இருந்து 7 லட்சம் லிட்டருக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க ஹவு மச், எவ்வளவு வந்து நமக்கு அந்த நான் சொன்ன ஒரு விஷயம், ஒரு ரைஸ் பிரான் ஆயில் வந்து இவ்வளோ ஆளுங்க யூஸ் பண்ண வச்சேன்னா ஆர்சிஎம் இருக்கிற இந்த எல்லா பொருளும் வந்து உங்களால யூஸ் பண்ண வைக்க முடியும். வெரி ஈஸி. ஆனா வந்து என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் பேசணும். நம்ம வந்து இதை பற்றி படிச்சு பேசணும். சும்மா பேசணும் இல்லை, நீங்க இதை பற்றி படிச்சு பேசணும். நமக்கு வந்து ஒரு முன்னாடி நம்ம ராட்சசரும் அதே மாதிரி நம்ம இது தெய்வம் கடவுளும் தெய்வம் இவருக்கு வந்து இடையில வந்து ஒரு போட்டி நடந்தாங்க. அப்படின்னா யாரு வந்து அதிக புத்திசாலி, எனக்கு அதிகம் புத்தி இருக்கா, அது அசுரர்களுக்கு புத்தி இருக்கா, அந்த மாதிரி வந்து ஒரு போட்டி நடந்தாங்க. அப்ப இந்த போட்டியில வந்து என்ன சொன்னா, நம்ம லட்டு, நம்ம பார்த்த லட்டு இருக்குல்ல, இந்த லட்டு வந்து என்ன பண்ணோம், நீங்க எல்லாரும் ஒரு பெரிய ஒரு இதுல வந்து உண்மையில வந்து நிறைய லட்டு இருக்கு. இந்த லட்டு நீங்க சாப்பிடணும். ஆனா சாப்பிடும்போது பிரச்சனை என்ன கேட்டா, நீங்க கை மடக்க கூடாது. இப்படி எடுத்து கை மடக்காத நீங்க என்ன பண்ணணும், இந்த லட்டு சாப்பிடணும். அதுதான் இது. அப்ப அசுரர்கள் எல்லாரும் வந்து ஒரு ரூம்ல, தேவதைகள் எல்லாரும் வந்து வேற ரூம். ஓகே, அப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன, இது போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப வேற ஒரு கண்டிஷன் கூட இருக்கு, இந்த லட்டு வந்து கீழே விடக்கூடாது. லட்டு வந்து ஒரு பீஸு கூட கீழே விடாது சாப்பிடணும், ஆனா வந்து கை மடக்கவும் கூடாது. இதுதான் போட்டி. அப்ப நம்ம ராட்சசர்கள் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி இந்த லட்டு எடுத்து தூக்கி எடுத்து இந்த மாதிரி கை மடக்காத இப்படியே போட்டு சாப்பிட்டேன். ஆனா பிரச்சனை என்ன, இது எல்லா இடத்துல வந்து கீழே ஃபுல்லா வந்து அது சிந்திடுச்சு. ஆனா தேவதைகள் என்ன பண்ணன்னு தெரியுமா,
ரவுண்ட்ல உட்காந்து ஊட்டி விட்டுருங்க. இந்த ஆளு அந்த ஆளுக்கு அந்த ஆளு அந்த ஆளுக்கு சொல்லிட்டு ஊட்டி விட்டார். சூப்பர். நீங்க தேவதைகளா இருந்தா நம்ம கையில இருக்கிற எல்லா பொருளும் வந்து நீங்க என்ன பண்ணணும், அடுத்த ஆளுக்கு ஊட்டி விடுங்க. அதுதான். இல்லைன்னா லட்டு அப்படின்னா அதோட வந்து யூஸ் கிடைக்காது. நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து நம்ம பண்ண வேண்டிய சிம்பிளான விஷயம் தான். நம்ம வந்து அடுத்த ஆளுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து உதவி பண்ணணும். அடுத்த ஆளுக்கு வந்து இப்போ பாருங்க, இன்னும் இந்தியாவில வந்து ഏറ്റവും அதிகம் டயபெட்டிஸ் இருக்கிறது எங்க? இந்தியாவில் டயபெட்டிஸ் இருக்கு. உலகத்துல வந்து ഏറ്റവും அதிகம் டயபெட்டிஸ் இருக்கிறது இந்தியாவில் ഏറ്റവും அதிகம் டயபெட்டிஸ் இருக்கிறது கேரளா, தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் வந்து கேரளா, தமிழ் ரெண்டும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தான். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து 1 கோடியோட இது. கேரளா 7 கோடி இருக்காங்க, தமிழ்நாடு 6 கோடி இருக்காங்க, அவ்வளவுதான். எல்லாம் 6 கோடி 7 கோடி எல்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ யோசிச்சு பாருங்க, இத்தனை அதிகம் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கேரளையில இருக்கு. எல்லா அளவும் வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிடுறாங்க, மெடிசின் மட்டும்தான் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ப்ரெஷர் இல்லாத ஆளுங்க இல்லை. எத்தனை ஆளுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது, எத்தனை ஆளுக்கு ஏன்னா கொலஸ்ட்ராலோட பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம டெய்லி சாப்பிடுற ஃபுட்டு. இது மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா நிறைய ஆளுங்களுக்கு வந்து என்ன ஆகும், நம்ம இந்த மாதிரி நோய்கள் வராது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிற ரைஸ் பிரான் ஆயிலில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இது டிசீஸோடையும் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கு. அப்படின்னா அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு. அதே மாதிரி நம்ம கையில் இருக்கிற சோப் ஆகட்டும், நம்ம வந்து சோப்பு இல்லை, ஃபர்ஸ்ட் கிரேட் சோப்பு சென்சேஷன். இந்த சோப்பை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க? சென்சேஷன் எப்படி இருக்கு? நீங்க வந்து நான் துபாயில இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், துபாயில ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு கிடைக்கிற எல்லா பொருளும் வந்து துபாயில ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ரொடக்டிவா இருக்கு. ஆனா இந்த அளவுக்கு குவாலிட்டியான பொருளை வந்து நான் துபாயில கூட பார்த்தது. அவ்வளோ சூப்பரான பொருள் சென்சேஷன் சோப். ஏன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் சோப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும்? why we have to use first grade? ஆமா, அது எதுக்கு? மாய்ஸ்சரைசர் எதுக்கு யூஸ் பண்ணணும்? எதுக்கு? நம்ம பாடி க்ளீனா வச்சுக்கிறது. பாடி க்ளீனா வச்சுக்கிறது. எஸ், சூப்பர். பாடி க்ளீனா வச்சுக்கிறது அது மட்டும் இல்லை, வேற ஒரு விஷயம் கூட இருக்கு. நீங்க வந்து டோட்டல் ஃபேக்டரி மேட்டர்ஸ். கரெக்ட். நம்ம வந்து எப்போ நான் ஆர்சிஎம் பிசினஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு சோப்போட நல்ல சோப்பு எப்படி புரியும்? நல்ல வாசனை இருந்தா நல்ல சோப்பு, வாசனை கம்மியா இருந்தா நல்ல சோப்பு. அப்படிதான் யோசிச்சிருந்தேன். ஆனா ஆர்சிஎம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன புரியுது, இந்த சோப்பு வந்து இப்படி எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம இதோட பின்னாடி இருக்கிற விஷயம் தான் பார்க்கணும். டிஎஃப்எம் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் வந்து 76% மேல இருக்கிற சோப்பு தான் மினிமம் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் என்ன, இதுல வந்து 76% சோப்பு இருக்கு. பேலன்ஸ் வந்து இந்த சோப்பு உருவாக்குறதுக்காக போட்டிருக்கிற விஷயங்கள். நீங்க நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குற டெட்டால் சோப் ஆகட்டும், மெடிக்கல் சோப் ஆகட்டும், எதுவுமே வந்து சோப்பே கிடையாது. லைஃப் பாய் சோப் எல்லாம் சோப்பே கிடையாது. நீங்க போய் பாருங்க, அதுல எவ்வளவு வந்து டோட்டல் ஃபேட்டி மேட்டர் இருக்கு. அதுல வந்து சோப் கண்டுக்கே இல்லை, ஃபுல்லா வந்து கெமிக்கல்ஸ் மட்டும்தான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிரேட் சோப் இல்லாத சோப்புகள் நீங்க யூஸ் பண்ணும்போது இருக்கிற பிரச்சனை என்னதான் நான் கேட்டேன். what problem you are going to have with the other products? வேற சோப் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் நிறைய. இப்ப பாருங்க, இதனால தான் வருதுன்னு யாருக்கும் மெயினா தெரியுது இல்ல சார். இல்ல, அத ஒரு வாட்டி வந்து மாட்டி யூஸ் பண்ணாதான் அவருக்கு தெரியும். இந்த சோப்பு வந்து எத்தனை நம்ம கேரளாவில இருந்தாலும் எத்தனை சோப்பு வந்து கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு வந்து கொரியர் பண்ண தெரியுமா? நிறைய. ஏன்னா ஒரு சோப்பு அவருக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த சென்சேஷன் சோப்பு மட்டும்தான். இவன் ஃபர்ஸ்ட் கிரேட் சோப்புன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற சோப்பு கூட நமக்கு வந்து விசுவாசமா வாங்க முடியாது. ஏன்னா அது கூட டூப்ளிகேட்டா இருக்கு. ஒரிஜினல் பொருள் நமக்கு வந்து கிடைக்கிறது கம்மி தான். என் கையில வந்து ஆக்சுவலி லேப்டாப் இருந்தால் நிறைய டாட்டாஸ் நம்ம வச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே போய் ஒரு ரேக்கில் உள்ள 50 ஒரு பேரச்சூட் எண்ணெய் நீங்க எடுத்தா 50 வந்து 37 எண்ணெயும் வந்து டூப்ளிகேட். பேலன்ஸ் இருக்கிற 13 எண்ணெய் மட்டும்தான் ஒரிஜினல் சொல்றாங்க. உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க யூஸ் பண்ற நீங்க எடுத்த அந்த ஆயில் அண்ட் ஷாம்பு அண்ட் சோப்பு வந்து ஒரிஜினல் உங்களால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கவே முடியாது சார். டூப்ளிகேட் வச்சிருக்காங்க. அதான் சார் சொன்னேன். மெடிமிக்ஸ் ஆகட்டும், 48 பாருங்க மேடம். நம்ம 2 சோப்பு நம்ம வித்தியாசம் பாருங்க. இந்த 2 சோப்பு இது வந்து 3 இது 3rd கிரேட் சோப்பு. இந்த
TFM 68% தான் இருக்குது. இது மட்டும் இல்ல சார், நீங்க டெட்ரோல் சோப் எடுத்து பாருங்க, அதுல என்ன இருக்கு. நீங்க மத்த இந்த லைஃப் பாய் சோப் எடுத்து பாருங்க, அது என்ன இருக்கு, எல்லாமே இதுதான். நீங்க மார்க்கெட்ல இருந்து வாங்குற நல்ல வாசனை இருக்கிற எல்லா சோப்பும் இதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு மார்க்கெட் பண்றாங்க. ஆனா வந்து நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு சோப்பும் உங்களோட ஸ்கின்னை வந்து கெடுத்துட்டே இருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு ஆயில் இருக்கு. ஆயிலி ஸ்கின். இதுவும் அதே கிரேட் டோவ் சோப் இது அப்படியா? இது கிடையா? அப்ப இது டூப்ளிகேட்டா இருக்கும் சார். டோவ் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் தானே. அப்ப இது வந்து டூப்ளிகேட். மார்க்கெட்ல போய் வாங்கின சார் வந்து பெரிய லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சோப் வச்சு கம்பேர் பண்ண வச்சு வாங்கியிருக்காங்க. ஆனா இது வந்து கிரேட் 3. யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இது வந்து என்னன்னா ஒரு ஸ்கின் ப்ராடக்ட் வந்து போயிருக்காங்க. டாக்டர் எழுதி கொடுத்த சோப் இது. இது வந்து பாத்தீங்கன்னா 190 ரூபீஸ். மேன்கைட் இல்ல, 190 ரூபீஸ். 190 ரேட். நீங்க பாருங்க, கிரேட் யாருக்குமே தெரியாது எந்த அளவுக்கு இப்போ வந்து கேன்சர் வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி கெமிக்கல் இருக்கிற சோப் யூஸ் பண்றதும் டூப்ளிகேட் தான். இந்த மாதிரி டூப்ளிகேட் சோப் யூஸ் பண்றது கரெக்டான சோப். டூப்ளிகேட் நீங்க யோசிச்சு பாருங்க. டோ சோப் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சோப், அது வந்து தேர்ட் கிரேட் வரவே மாட்டேன். ஆனா இது வந்து தேர்ட் கிரேட் டோ சோப் வந்திருக்காங்க. திஸ் இஸ் டூப்ளிகேட் ஒர்க். நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம ஒரு பொருளும் வந்து மார்க்கெட்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான் டெய்லி வாங்கி சாப்பிடுறாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு வந்து இப்போ முன்னாடி எல்லாம் லேடிஸுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரவே மாட்டேன் தெரியுமா? அப்ப ஹார்ட் அட்டாக் வருது இல்ல. ஈவன் என்னோட மாமியாரு கூட வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு காரணம் என்ன? முன்னாடி எல்லாம் லேடிஸ்க்கு ஹார்ட் இல்லையா, அப்பதான் ஹார்ட் வந்துச்சு. நம்ம ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி டைரக்ட்லி வந்து எஃபெக்ட் ஆகுறாங்க. திஸ் இஸ் டைரக்ட்லி எஃபெக்டிவ் டு அவர் பாடி. நம்ம வந்து ஒரு சோப் யூஸ் பண்ணா கூட நம்ம விஷத்தை தான் சாப்பிடுறோம். காசு கொடுத்து preservatives in the food. Preservatives in the food. மீட்டிங்ல எப்போ சொல்ற விஷயம், ஒரு சோப் யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு லேடிஸ்க்கு வந்து முட்டு வலி வரும். எப்படி தெரியும்? சோப் அவருக்கு ரொம்ப அவர் பேரு சண்டிகர்ல இருந்து வந்திருக்காரு. அப்படியா? அது பேர் நேத்து படிச்சிருக்காரு. நீங்களே சொல்லுங்க சார். அது பேர் பால் சோப். சார் சுமார் சார் பால் சோப்னு வச்சிருக்காரு. நாளைக்கு நீங்க தான் சொன்னீங்க. பால் சோப்பா? அவரு உங்களுக்கு நான் அதிகமா வாங்குறதுனால. ஓ அது சரி. ஓகே. அவர் பெட் நேம் வச்சிருக்காரு. அப்படியா? அவர் கொடுத்தது என்ன சோப்பு கேட்டா என்கிட்ட பால் சோப் கொடுங்கன்னு கேட்பாரு. பால் சோப்பு இல்ல, அதே மாதிரி தான் சார் பால் சோப்பு சொல்றீங்க. இப்போ இந்த சோப்பு வந்து நம்ம பார்க்கும்போது நான் சொன்னேன் இப்போ அலர்ஜிக்கு எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த சோப் பால் சோப்பு நீங்க சொன்ன மாதிரி கேரளாவில் இதே மாதிரி பால் சோப்பு கொடுக்க சொல்லி வாங்குவீங்க. ஆனா அப்பவும் வந்து ஆர்சிஎம் ஐடி போட மாட்டேன். புரியுதா? நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஆனா ஆர்சிஎம் ஐடி போடாத ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்த நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இந்த பொருளை பற்றி நீங்க கொஞ்சம் படிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், ஆளுங்க கிட்ட போயிட்டு பேசணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சோப்பு, இது வந்து சொல்ல உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நான் வந்து இதுவும் நல்ல சோப்பு தான் யூஸ் பண்றேன். என்னோட வந்து கையில இருக்கிற சோப்பு வந்து இந்த சோப்புன்னு சொன்னா அந்த சோப்பு இந்த சோப்பு தான் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது உங்களால சொல்ல முடியும். எல்லா பொருளும் வேண்டாம், ஆனா கொஞ்சமாவது பொருளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், நீங்க ஆளுங்க கிட்ட போயிட்டு பேசணும். அதர்வைஸ் வந்து நீங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டால் உங்களால வந்து பதில் கொடுக்க முடியாது. ஒரு சோப்பு யூஸ் பண்ண நான் ஸ்டார்டிங்ல சொன்னது, ஒரு சோப்பு யூஸ் பண்ணா வந்து உங்களுக்கு முட்டு வலி வரும். தெரியுமா? எப்படி இல்லை நம்ம வந்து நமக்கு வந்து முட்டு நம்ம எலும்புக்கும் அதே மாதிரி பல்லுக்கும் நமக்கு என்ன வேணும்? கால்சியம் வேணும். எல்லாருக்கும் தெரியல. இந்த கால்சியம் எங்க கிடைக்கும்? மில்க் ப்ராடக்ட்ல இருந்து கால்சியம் கிடைக்கும். ஓகே, மில்க் ப்ராடக்ட்ல இருந்து ஷெல் ஃபிஷ் நம்ம இதை கிடைக்கல அதுக்கு சாப்பிட்டா நமக்கு வந்து கால்சியம் நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அப்ப அந்த கால்சியம் கிடைச்சா கூட ஆக்சுவலி அந்த கால்சியம் நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேணும்? வைட்டமின் டி வேணும். வைட்டமின் டி எங்க இருக்கு? சூரிய வெளிச்சத்துல இருக்கு. சூரிய வெளிச்சத்துல வைட்டமின் டி கிடைக்குமா? நின்னா எப்படி கிடைக்கும்? சூரிய வெளிச்சத்துல வந்து ஏர்லி மார்னிங்ல வைட்டமின் டி இருக்கும். கரெக்டா? சூரிய வெளிச்சத்துல வந்து வைட்டமின் டி இல்ல. வைட்டமின் டி எங்க இருக்கு? நம்ம பாடியில தான் வைட்டமின் டி இருக்கு. நம்ம பாடியில இருக்கிற இந்த ஆயில்ஸ் இருக்குல்ல, இந்த ஆயில்ல வந்து யூவி ரேஸ் படும்போது தான் வைட்டமின் டி ஜெனரேட் ஆகும். புரியுதா? வெளிச்சத்துல வந்து வைட்டமின் டி இல்லை, ஆனா அந்த வைட்டமின் டி ஜெனரேட் ஆகணும் நம்ம பாடியில எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கணும். நீங்க வந்து கெமிக்கல் இருக்கிற சோப் யூஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து லாஸ் ஆயிடும். நீங்க பாடி இது வந்து ட்ரை ஆகும். ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு கால்சியம் சாப்பிட்டாலும் அந்த கால்சியம் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து முட்டை வலி வரும், பல்லுக்கு பிரச்சனை வரும், எல்லா பிரச்சனைகளும் வந்து வந்துடும். ஸோ நீங்க ஒரு சோப்பு நீங்க வந்து குறைய வருஷம் வேற ஒரு கெமிக்கல் இருக்கிற சோப்பு யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு முட்டு வெளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ எம் நாட் டெல்லிங் தட் முட்டு வலிக்கு இதுதான் காரணம் நான் சொல்லலை.
உங்களுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம் தான். இப்போ வந்து இப்போ ஆர்த்ரைட்டிஸ் இல்லை, ஒரு 40 வயதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க நல்ல ஆளுங்களுக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தெரியுமா, சந்திவாதம் சொல்லுவீங்க. நடக்கிறதுக்கு பிரச்சனை இந்த பெரிய அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து அதுக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவீங்க. இந்த பெரிய முட்டு மாதிரி பெரிய இடத்துல வந்து ஓஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவீங்க. நமக்கு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு தெரியுமா, இதுக்காக நியூட்ரிசார்ஜ் பிஜே. எத்தனையோ ஆளுங்க பிஜே சார் சார் இது பண்ணியா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதுல முட்டு வெளியிலிருந்து ரிலீஃப் கிடைக்கும் சொல்லிட்டு ஆயிரக்கணக்கிന് ஆளுக்கு இந்த பிஜே மட்டும் சாப்பிட்டுட்டு அவரோட ஆபரேஷன் வேணாம் சொல்லிருக்காங்க. ஈவன் வந்து டாக்டர் கூட நெக்ஸ்ட் எக்ஸ்ரே வந்து 1 இயர்ல 3 months சாப்பிடணும் மேடம். அது வந்து நமக்கு கரெக்டா சொல்லணும். அது ஒவ்வொரு ஆளுங்களோடையும் பாடி கண்டிஷன் மாதிரி சீக்கிரம். இப்ப பாருங்க, இப்போ இந்த ஆர்சிஎமோட எல்லா பொருளும் நீங்க யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா என்னால சொல்ல முடியாது எனக்கு கிடைச்ச அதே டைம்ல உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆளோட நமக்கு இப்ப இருக்கிற ஆரோக்கியம், என்னோட ஏஜ், எனக்கு இருக்கிற ஊர்ஜம், இதெல்லாம் வேற வேற. இப்ப நான் சாப்பிட்டா எனக்கு பெனிஃபிட் கிடைச்ச மாதிரி மேபி வந்து சாருக்கு வந்து கிடைக்காது. எனக்கு மேபி 1 monthக்குள்ளே வந்து ஆக்ஷன் கிடைக்கும். ஆனா சுகுமார் சாருக்கு மேபி இட் வில் டேக் 2 months. எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்காங்க. இப்போ வந்து 10-15 வருஷமா வந்து முட்டு வெளியே இருக்கிற ஆள் வந்து இது 3 மாதம் சாப்பிட்டா சரியாவது. ஆனா இது வந்து 1 year கண்டினியூஸ்லி சாப்பிட்டா டெஃபினெட்லி வந்து சரியாகும். ஆனா இவருக்கு வந்து 3 மாதம் தான் சொன்னேன். மிஸ் சுமார் சார் சொல்லியிருக்காங்க, சார் இது வந்து 3 மாதம் சாப்பிடுங்க, டிஃபரன்ஸ் வரும் சொல்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வரல சொல்லி ஸ்டாப் பண்ணா நோ பெனிஃபிட். இதே மாதிரி நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு பொருள் இப்போ பாருங்க, நமக்கு நியூட்ரிசார்ஜ் உமன் இருக்கு. நியூட்ரிசார்ஜ் உமன் எடுத்தா கண்டிப்பா வந்து வித்தின் 1 monthக்குள்ள உங்களோட ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிதான் ஆகும். அது 100% இன்க்ரீஸ் ஆகும். வேற வழி அது இன்க்ரீஸ் ஆகாது, வேற வழியே இல்லை. எத்தனை பெரிய அனீமியா இருக்கிற ஆளா இருந்தாலும் நீங்க தைரியமா கொடுங்க, கண்டிப்பா வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிதான் ஆகும். பட் அதனால வந்து எனக்கு இருந்த அதே பெனிஃபிட் நீங்க வந்து மேபி ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஆனா எனக்கு வந்து பெரிய லெவலில் சேஞ்ச் எனக்கு வித்தியாசம் எனக்கு தெரியலன்னு சொன்னா அது வந்து எனக்கு வேற உங்களுக்கு வேற, 2 பேருக்கு 2 பாடி. ஏன் பாடியில வர்ற அதே மாதிரி உங்களுக்கு வரணும்னு இல்லை. நான் வந்து 10 கிலோமீட்டர் என்னால நடக்க முடியும், நீங்க வந்து 5 கிலோமீட்டர்ல வந்து நீங்க என்ன பண்ண போறாங்க, விட போறாங்க. அதுக்கு மேல உங்களால நடக்க முடியாது. ஸோ அந்த வித்தியாசம் ஒவ்வொரு பாடிக்கும் இருக்கும். அதே மாதிரி இதுல இருக்கிற எல்லா பொருளும் இப்போ பாருங்க, சிகரெட் குடிச்சா என்ன ஆகும், கேன்சர் வரும், கரெக்ட் தானே? ஆனா எல்லாருக்கும் கேன்சர் வருதா? அப்படின்னா சிகரெட்ல இருக்கிற நிக்கோட்டின் வந்து நம்ம பாடிக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும் 100%. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. நிக்கோட்டின் வந்து நமக்கு கேன்சர் உருவாக்குற பொருள் தான். கண்டினியூஸா வச்சா டெஃபினெட்லி வந்து கேன்சர் வந்துதான் ஆகணும். ஆனா எனக்கு வந்து மேபி 5 வருஷத்துல வந்திருக்காங்க, இவருக்கு வந்து 40வது வயசுல 40 வருஷத்துக்கு அப்புறம் வர போறாங்க. பட் டெஃபினெட்லி என்னது வரும். அதே மாதிரிதான் நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற பொருள் நீங்க யூஸ் பண்ணா டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனா எனக்கு ஒரு மாதத்துல கிடைச்சிருக்கு, ஆனா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துல கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்காது. ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து வேற வேற. அப்ப நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் உங்களோட லைஃப்ல நீங்க செலவு பண்ணாம இருக்கணும்னா உங்களுக்கு வந்து நீங்க இது பண்ணுங்க, இது யூஸ் பண்ணுங்க, நியூட்ரிசார்ஜ் பிஜே யூஸ் பண்ணுங்க. 6 monthsல ஒரு வாட்டி வந்து நீங்க நம்ம நல்ல ஆரோக்கியமா இருந்தாலும் நீங்க இது யூஸ் பண்ணுங்க. நியூட்ரிசார்ஜ் பிஜே every 6 months once you can take this one நியூட்ரிசார்ஜ் பிஜே. உங்களோட எலும்போட ஆரோக்கியத்துக்காக, உங்களோட கார்ட்லேஜோட சொன்னா தெரியல, நம்ம எலும்புக்கு இடையில இருக்கிற நம்ம சிக்கனுக்கு எல்லாம் மேல இருக்கிற அந்த ஒயிட் கலர் மஞ்சள், ஆமா அதுதான். அப்ப அது அந்த கார்ட்லேஜ் வந்து அதோட ஆரோக்கியத்துக்கு அதுக்கு அப்படின்னா இந்த 2 கார்ட்லேஜுக்கு இடையில இருக்கிற சைடு. இப்போ இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, உலகத்திலே வந்து சைனோவில் ஃப்ளூயிட் இம்ப்ரூவ் பண்ணி அப்படின்னா பிசிக்கலி இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் இது மட்டும்தான், வேற ஒரு பொருள் இல்லை. சைனோவில் ஃப்ளூயிட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த 2 எல்லுக்கு இடையில வந்து சாக்குக்குள்ள இருக்கிறாங்க. இந்த சாக்குக்குள்ள வந்து ஒரு லிக்விட் இருக்கு. அந்த லிக்விட் வந்து இந்த ஃபிரிக்ஷன் கம்மி பண்ணுறதுக்காக ஆயில் மாதிரி நம்ம அந்த ஆயில் வந்து ட்ரை பண்ணும்போது தான் மெயின்லி வந்து நமக்கு என்ன வருது, இந்த ஆர்த்ரைட்டிஸ் வருது. அது சின்ன விரலா இருந்தாலும் முட்டை இருந்தாலும் அந்த மாதிரி தான் வர்றாங்க. ஆனா இது வரைக்கும் வந்து இந்த ஆயில் எகைன் கிரியேட் பண்ற மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட்ல அவைலபிள் இல்லை. திஸ் இஸ் த ஓன்லி ஒன் கிளினிக்கலி ப்ரூவன். பாருங்க, கிளினிக்கலி ப்ரூவன் மீன்ஸ் வாட், நம்ம வந்து ஆளுங்களுக்கு கொடுத்து அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்றீங்க இது வந்து யூஸ் பண்றோம். அதர்வைஸ் நம்ம இது மார்க்கெட் பண்ணலாம். இதை பத்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சொல்லுங்க சார் ப்ளீஸ். இது ஆக்சுவலாக வந்து இது பிஜே போனிங் ஆயில், இதை பற்றி தெரிய எல்லாருக்கும். பெங்களூரில் ஒரு ஆர்த்தோ டாக்டர், பெரிய டாக்டர் வச்சுருக்காரு. அவங்க மதருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 72 வயசு 74 வயசு, படிக்கட்டு ஏற முடியல, இறங்க முடியல, அவங்களால அவசரப்பட்டுருக்காங்க.
இது எங்கே பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெஃபர் என்ன பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது என்னன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணேன், பிஜே ரெஃபர் பண்ணி கொரியரில் அனுப்பிச்சிட்டேன். ஒரு 4 மாதம் சாப்பிட்டாங்க. சின்ன பொண்ணு மாதிரி படிக்கட்டி ஏறுறாங்களா இறங்குறாங்களா ஓடுறாங்களா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். எதுனா அந்த பிஜேக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இதை நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட இருந்து உட்காந்துட்டு, சார் நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, நீங்கள் வந்து இது வந்து வர எல்லாம் சஜஷன் பண்ணி கொடுத்தாவே நல்லா இருக்குமா சார் சொன்னேன். ஃபோனில் இதை சொன்னேன். நான் என்ன பைத்தியக்காரனான்னு வேறு அவரு என்னான்னு கேட்டேன். நான் ஒரு சின்ன கிராட்ச் வந்தால் கூட உடஞ்சிச்சு பிளேட் வச்சு தச்சு 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குவேன். புரியுதா? எங்கள் வீட்டுக்கு மாதிரி நீ கொடுத்துக்கோ, எங்கள் அம்மாவுக்கு என் ஒய்ஃபு எனக்கெல்லாம் கூட கொடுத்துக்கோ. இதை நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன்னு அவர் போல்டாக சொன்னார். நான் பேர் எதுவும் சொல்ல விரும்பல. ஓப்பனாக வந்து ஃபோனில் பேசும்போது சொல்கிறார், எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்க, 4 மாதம் கொரியர் அடிச்சு எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன், நல்லா இருக்குது. அதை ரெஃபர் பண்ணும் போது அவங்க பிஸ்னஸ் டேக்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பண்ண மாட்டேன். என்னென்னா நான் இவ்வளோ படித்து வந்திருக்கேன், சின்ன ஃப்ராக்சர் அப்படி ஆனால் கூட சரி பிளேட் வைக்கணும் அது வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பாதிப்பேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு வச்சுவாங்க, எனக்கு வந்து ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதனால இந்த பிஜே வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுங்க, சூப்பராக என் அனுபவத்தை ஷேர் பண்ண உங்களுக்கு அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ பிஜே பற்றி சார் சொல்லியிருக்காங்க. பிஜே மட்டும் இல்லை, நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஒரு வாட்டி வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண அதுக்கப்புறம் வந்து வேறு பொருள் நமக்கு யூஸ் பண்ண முடியாது. எஸ்பெஷலி நம்ம ஆர்சிஎம்மோட டீ, எத்தனை பேர் ஆர்சிஎம் டீ குடிச்சிருக்கு? எனக்கு